வெல்கம் டு வெஸ்டர்ன் கிருஷ்ணா அகாடமி. லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 சங்ககாலம் முதல் எக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இப்போ பார்ட் 2ல் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் இதில் குந்தலகேசியில் ஒரே ஒரு கொஷின் அது தான் இருந்துச்சு, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய புராணம் நம்ம பார்க்கணும். ஸோ பெரிய புராணத்துலேருந்து ரிமைனிங் சிற்றிலக்கியங்கள், அதாவது இது வரையும் நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால இலக்கியங்கள், அதில் 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள் அதெல்லாமே கவர் ஆயிரும். அப்புறம் 50 காப்பியங்கள் எல்லாம் பார்த்தோம். அதாவது யூனிட் 8ல் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ளே இன்ட்ரடக்ஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ பெரிய புராணம் பக்தி இலக்கியங்கள் எல்லாமே வரும், அப்புறம் சிற்றிலக்கியங்கள், அப்புறம் சமய முன்னோடிகள், அதுக்கப்புறம் பார்ட் சியில் பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரி பேசிக்காக கேட்டிருப்பாங்க. அப்புறம் புது கவிதைகள், அப்புறம் சிறுகதைகள் பேஸ் பண்ணிலாம் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அது வேணுங்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரிய புராணத்தில் ஒரு 2 மினிட்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்த்து இதை பார்த்துருவோம். ஸோ பெரிய புராணம் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 காண்டங்கள், 13 சருக்கங்கள், 4286 பாடல்கள், 4286 பாடல்கள், 4286 பாடல்கள். முக்கியமாக 63 நாயன்மார்கள், அவங்கள பற்றி அந்த 12 சைவ திருமுறைகளாக பிரிச்சிருப்பாங்க. 63 நாயன்மார்களை பேஸ் பண்ணி திருமுறைகள், சைவ திருமுறைகள் 12 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதெல்லாம் தொகுத்து அதை பற்றி சொல்கிறது தான் அந்த பெரிய புராணம். 4000 திவ்ய பிரபந்தம் அந்த ஆழ்வார்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே திருவிளையாடல் புராணத்தை வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு சிவபெருமானோட திருவிளையாடல், சிவன் அது திருவிளையாடல் அதை விளையாடுற மாரி பற்றி அதை ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். தேம்பாவணி 18ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ காப்பியமாக இருக்கும். சீரா புராணம் 17ஆம் நூற்றாண்டு முஸ்லீம் காப்பியமாக இருக்கும், நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி. அந்த பெரிய புராணம் சைவ சமயத்தை பேஸ் பண்ணது. அதாவது மொத்தம் சைவ சமயம், வைணவ சமயம், அப்புறம் சமணம், பௌத்தம், கலற்படர்கள் காலம், சங்க மிருக காலத்தில் இந்த சமணம் பௌத்தம் தான் இருக்கும். சங்க காலத்தில் சைவம் வைணவம் இருக்கும். சைவம்னா சிவன், வைணவம்னா விஷ்ணு, திருமால் இல்லை பெருமாள் எப்படின்னா சொல்லலாம். 1000 பேர்கள் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நாயன்மார்கள் அல்லது தனியடியார்கள் அப்படின்னு சொல்லலாம், 63 பேர் இருப்பாங்க. அப்புறம் தொகையடியார்கள் 9 பேர் இருப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 72 பேர்கள் சிவனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறது தான் இந்த புராணம். அவங்களோட கூறி அவங்களோட பெருமை பெற்ற புராணம் தான் இந்த பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரா தான் காப்பிய தலைவனாக வச்சு பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது சோழ நாட்டு பெரிய புராணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழ நாட்டோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறோம். இது வந்து முதல் நூலா வழிநூலா அப்படின்னா கிடையாது, இது ஒரு சார்பு நூல் இல்லை விரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருத்தொண்ட தொகை, சமய முன்னோடிகளில் வர அந்த சுந்தரர் தேவாரம் பாடியிருப்பார். அவர் வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். அதான் முதல் நூலாக இருக்கும். ஒவ்வொரு சிவனடியார், இந்த 72 சிவனடியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஒரு அடியில் கூறியிருப்பார், ஒரே ஒரு அடியில் கூறியிருக்கிறார். அது வந்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, அது முதல் நூல். அதை வச்சு நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சரி, ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியார் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலில் கூறியிருக்கார். இவர் ஒரு அடியில் மட்டும்தான், ஒவ்வொரு பாடலாகவே ஏற்றிருக்காரு நம்பியாண்டார் நம்பி. அதை தாண்டி நம்ம சேக்கிலார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் வச்சு, இல்லை திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியார்களை பற்றி குறிப்பிட்றாரு. இப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்னா ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு புராணத்தையே இது ஒரு கதையாகவே எடுத்து விட்டுருக்காரு சேக்கிலார் அவர்கள். அப்போ திருத்தொண்டர் புராணம் தான் அவர் வச்ச பேர். ஆனால் அதை பெருமையை பற்றி பேசுகிறதுனால பெரிய புராணம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்ற மாதிரி வரும். இது சார்பு நூல், விரிநூல். அப்போ இதன் பெருமை காரணமாக பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பெரிய புராணமாக இருக்குது, சிவனடியார்களை பற்றி ஒரு பெருமையை பற்றி சொல்கிறதுனால பெரிய புராணம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தில்லை நடராச பெருமாள் வந்து உலகெல்லாம் அப்படின்ற ஒரு அடி எடுத்து கொடுத்து ஆரம்பித்த மாரி 10th வேர்ல்டு போல் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு: சேக்கிலார் இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவர். 12ஆம் நூற்றாண்டு சோழனை வந்து உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற ஒரு பட்டம், அதாவது அனபாய சோழன் அப்படின்ற ஒரு அரசர்கிட்ட உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. தெய்வ சேக்கிலார் அப்படின்னு தொண்டசீர் பரப்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சேக்கிலார், தொண்டசீர் பரப்புவார் அப்படிங்கிற ஒரு பேர். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு திருவிக்கா அவர்கள் வந்து பெரிய புராணத்தை புகழ்ந்து சொல்லியிருப்பார். அடுத்தது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு திருஞான சம்பந்தரை அந்த பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையை மீன் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைனா அதாவது பெரிய புராணம்ங்கிறது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதில் பிள்ளை அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர். ஏன்னா பெரிய புராணத்தில் 4286 பாடலில் 1200 சில்லற பாடல்கள் வந்து
திருஞான சம்பந்தரை பற்றியே மட்டுமே இருக்குது. அதனால் இது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாங்க. ஆசிரியர்கள் கூற்று, அதாவது பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சிந்தனார் வந்து பெரிய இதை சேக்கிலாரை பாராட்டுறார். தெய்வ மனம் கமலம் அப்படின்னு சொல்லிட்டு 4000 தரும். அடுத்தது பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், கொஷின் பார்த்தலாம். 63 நாயன்மார்கள் வாழ்க்கை விவரிக்கும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. பெரிய புராணம். 4000 திவ்ய பிரபந்தம் வராது. 4000 திவ்ய பிரபந்தம் அது வந்து என்னது, ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் அதை பேஸ் பண்ணி வரும். தேவாரம்ங்கிறது இந்த 4 பேர் தான் வரும். அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். திருவிளையாடல் புராணம் வந்து சிவனோட திருவிளையாடல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இது ஒரு நூலாசிரியர் குறிப்பிட சொல்கிறாங்க. பேசிக் கொஷின் தான். பெரிய புராணம் சேக்கிலார், அதனால் அந்த கொஷின் இதில் பார்க்குறோம். கொன்றை வேந்தன் ஔவையார், ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை இதெல்லாம். கலிங்கத்து பரணி யார், ஜெயம் கொண்டார். மதுரா விஜயம் கங்காதேவி விஜயநகர பேரரசில் வருவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தோம். பெரிய புராணம் சேக்கிலாரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ஆகியோர் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பெரிய புராணம் சேக்கிலார் தான் எழுதினார். சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் சோழர்கள் காலத்தில் படைக்கப்பட்டுச்சு. இது கரெக்டு தான். இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். சோழர்கள் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. சோழர்கள் காலத்தில் தான் இந்த தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து புத்துணர்வு தந்ததுன்னு சொல்கிறாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. கூற்று காரணத்தை விளக்குது. போத் A and R are true and R is the correct explanation of A. இந்த கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் சி. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. பெரிய புராணம். அப்போ தமிழில் வந்து முதல் கள ஆய்வு அப்படின்ற ஒரு நூலாக எதை சொல்கிறோம் அப்படின்னா பெரிய புராணத்தை சொல்கிறாங்க. 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தான் அந்த பூசலார் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவனுக்கு மனதிலேயே கோயில் கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனதால் சிவனுக்கு கோயில் கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க. கட்டிய நாயன்மார்கள் 63 நாயன்மார்களில் ஒருத்தர் தான் அந்த பூசலார். அவர் தான் இவர் கட்டியிருக்காரு. மனசுலேயே கோயில் கட்டியிருக்காராம் சிவனுக்கு. 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் அதே தான். தன் மனதில் சிவபெருமானுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யாருன்னு கேட்குறாங்க. பூசலார் நாயனார். பூசலார் தான் அவர் பேர். நாயனாருங்கிறத பின்னால் சேர்த்துக்கிறாங்க. 4000 திவ்ய பிரபந்தம். அந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இதை பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்கள், பொய்கை ஆழ்வார். இதில் 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு 3 பேரை சொல்லுவாங்க. பொய்கை, பூதம், பேய். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. திருமலிசை ஆழ்வார் வந்து 4ஆம் திருவந்தாதி. அப்புறம் நம்மாழ்வார் வந்து பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியெல்லாம் இருப்பாங்க. குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி. அப்புறம் பெரியாழ்வார், திருப்பல்லாராண்டு எல்லாம் வரும். ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவை. திருப்பாணர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகலி ஆழ்வார். இதெல்லாம் மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்கும். அந்த 12 ஆழ்வார்களும் பெருமாளை பற்றி புகழ்ந்து படிப்பாங்க. விஷ்ணு, திருமால், பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள், 4000 அப்படின்னா 4000 பாட்டு. திவ்ய அப்படின்னா மேலான, பிரபந்தம்னா நன்கு கட்டப்படுது. 4000 மேலான நன்கு கட்டப்பட்ட பாடல்கள் அப்படின்னு வரும். பிரபந்தம்னா நன்கு கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல். 12 ஆழ்வார்கள் பாடிய தொகுப்பு. அது வந்து ஆழ்வார்கள் அப்படின்னா இறைவன் திருவடியை ஆழ்ந்தவர்கள், ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மங்களாசாசனம் பாடியவர்கள் அப்படின்ட்டுலாம் குறிப்பிடுவாங்க. மொத்த பாடல்கள் 3000 சொல்கிறது தான். ஆனால் கவர்மெண்ட் மெட்டரில் மொத்தம் அந்த சேர்த்து 4000 பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. 24 பிரபந்தமாக பிரிச்சிருப்பாங்க. தொகுத்தவர் நாதமுனி. அதே 12 திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி வரும். உரை வந்து பெரியவாச்சான் பிள்ளை. முதல் ஆழ்வார்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார். இதோட சிறப்பு பெயர் வந்து அருந்தமிழ் பணுவல், தீந்தமிழ் பணுவல், திராவிட சாகரம், திராவிட வேதம், திராவிட பிரபந்தம், ஆன்ற தமிழ்மறை. பொய்கை ஆழ்வாரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா காஞ்சிபுரம் திருவெக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. முதல் திருவந்தாதியை ஏற்றிருக்காரு. வையகம் தகலியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்ற ஒரு பாட்டு இது ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் இருக்குது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வாரை பொறுத்தவரை மாமல்லபுரத்தில் பிறந்திருப்பார். 2ஆம் திருவந்தாதியை ஏற்றிருக்காரு. அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இடுதிரியாக நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் சொல்லியிருப்பார். பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரியாழ்வாரை பொறுத்தவரையும் தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருப்பல்லாண்டு அப்படிங்கிற ஒரு நூலும் எடுத்திருக்காரு. மதுரக்கல்வி ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி அந்த பாசுரங்கள்லாம் பாடியிருப்பார் மதுரக்கல்வி ஆழ்வார்.
திருமலிசை ஆழ்வார் வந்து நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிற ஒரு நூல். திருமங்கை ஆழ்வார் மடலேறுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார். சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார். தெளிவாக அதை பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நாட்டுப்பாடல் சாயில் பக்தி பாடல் பாடிய ஆழ்வார் யாருன்னு கேட்பாங்க, திருமங்கை ஆழ்வார். அடுத்தது நம்மாழ்வாரை பற்றி பாடணும் அப்படின்னா, நம்மாழ்வார் பார்த்திங்கன்னா இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது அவர் பிறந்த ஊர் குருகூர், அவர் பிறந்ததுனால அது ஆழ்வார் திருநகரி அப்படின்னு பேரை மாற்றிருக்காங்க. ஊரும் பேருல கூட இந்த இதை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து வேறு பேர்கள் வந்து நம்மாழ்வாருக்கு பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன் டிஎன்பிஎஸ்லையும் கேட்டதுருக்காங்க. நூல்கள் வந்து திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி. குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்களம் கேரளா மாநிலத்தில் இருக்குது. சேரலோட துறைமுகம் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மொழிகள் வந்து வடமொழி, தென்மொழி. ஏற்ற நூல்கள் தமிழில் வந்து பெருமாள் மொழி, வடமொழியில் முகுந்த மாலை எழுதியிருப்பார். இப்போ பெருமாள் திருமொழி 1000 வரும். 691 பாசுரங்கள் அதில் இருக்குது. பெருமாள் திருமொழி 4000 5ஆம் திருமொழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பெருமாள் திருமொழியில் வந்து 105 பாட்டு இல்லை பாசுரங்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டாளை பொறுத்தவரையிலையும், அதாவது திருமாலை வழிபாட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்கள் 12 பேர். அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. சூடி கொடுத்து சுடர்குடி அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்க. பெரியாரோட வளர்ப்பு மகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திருப்பாவை நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள் இருக்குது. திருவிளையாடற் புராணம். இப்போ அது கொஸ்டின் அதை பார்த்துருவோம். இப்போ ஆழ்வார்களில் பேஸ் பண்ணி யூனிட் 8 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. சேத்தனார், பெரியாழ்வார் 2 பேர் தான் திருப்பல்லாண்டு பாடியிருக்காங்க. அடுத்தது மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபென்று, அது வடநாட்டார் மரபென்று குறிப்பிடும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. என்னது? பெரிய திருமடல். திருமங்கை ஆழ்வார் எழுதியிருப்பார். பெரிய திருமடல், சிறிய திருமடல் ரெண்டுமே. அதாவது மடலேறுங்கிற கான்செப்ட் வந்து தமிழரோட மரபு இல்லை, அது வடநாட்டார் மரபு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நாட்டுப்பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யாருன்னு கேட்குறாங்க. திருமங்கை ஆழ்வார். நாட்டுப்பாடல் சாயல்லையே பக்தி பாடல் பாடியிருக்காரு. யார்? திருமங்கை ஆழ்வார். கீழ்காண்பவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் என்னன்னு கேட்குறாங்க. நான்முகன் திருவந்தாதி. அவர் பாடினது வந்து திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இப்போ நான்முகன் திருவந்தாதி வந்து பார்த்திங்கன்னா திருமலிசை ஆழ்வார் பாடியிருப்பார். அதனால் அது வராது. கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ சங்கமொழி தமிழ் அப்படின்றத ஒரு கான்செப்ட்டு. இது யார் பயன்படுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார். இவர் தான் இந்த அதாவது சங்கத்தமிழ், சங்கமைத்த தமிழ் வளத்தை வந்து பாண்டியர்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ சங்கமொழி தமிழ் அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களில் ஒருத்தராக இருக்கிற இவரும் பயன்படுத்தியிருக்காரு. தமிழை பற்றி சிறப்பாக அந்த சங்கமொழி தமிழ் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. சங்கமுக தமிழ், சங்கமொழி தமிழ் அப்படின்னு புகழ்ந்திருக்கார் திருமங்கை ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் வந்து நாதமுனி. அதே 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாடார் நம்பி வந்துடும். நாதமுனி தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லாத்தையும் தொகுத்தவர். எல்லாம் ஒன்றா வச்சு தொகுத்து ஒரு புக்காக கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஆழ்வார்களை பற்றி ஒரு கொஷினு. வீடியோ ரெக்கார்டாக தான். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம், பார்த்துங்க. பொய்கை ஆழ்வார் வையகமே தகலியாக வார்கடலே நெய்யாக அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். இப்போ வையமே தகலியாக வார்கடல் நெய்யாக அப்படிங்கிறது சரி. பூதத்தாழ்வார் வந்து பார்த்திங்கன்னா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற ஒரு பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஆக்சுவலாக இது வந்து இந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்றது வந்து பாட்டு பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார் படிப்பார். இப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்ற ஒரு பாட்டு பொய்கை ஆழ்வார் பாடிப்பாங்க. பூதத்தாழ்வார் கிடையாது. பூதத்தாழ்வார் என்ன பாடியிருப்பார்னா அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக அப்படின்ற ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. பேயாழ்வார் இதில் வராது. இப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார் இங்கே இருக்கார் ஃபஸ்ட்டு. அவர் தான் திருக்கண்டேன் பொன்மேனி, இந்த 2வது பாட்டம் அவர் தான் பாடியிருக்காங்க. வையகமே தகலியாக அப்படின்ற 2 தான் அவர் பாடியிருக்காரு. பூதத்தாழ்வார் வந்து அன்பே தகலியாக பேயாழ்வாரோட பாடினது இந்த இதில் இது கொடுக்கல. அப்போ 2 பூதத்தாழ்வார் தப்பாக கொடுத்துருக்காங்க. பேயாழ்வாருக்கு அன்பே தகலியான்னு கொடுத்துருக்காங்க. அது பூதத்தாழ்வார் வரும், அதுவும் தப்பு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய இம்மூவரும் ஒரு காலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார் அது முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இப்போ 3 பேரும் ஒரே காலத்தில் சேர்ந்ததுனால அது முதல் ஆழ்வார்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இது சரிதான், ஒரே காலத்தை சேர்ந்தவங்க, இது கரெக்ட். இப்போ 1, 4 சரி, 2, 3 தப்பு. பூதத்தாழ்வாருக்கு அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாகன்னு வரும்.
திருமேனி கண்டேன் பொன்மேனி கண்டேன் வந்து பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பார். பேயாழ்வார் எதுக்கும் வர மாட்டார். 2, 3 தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 and 4 சரி, 2 and 3 தவறு. அடுத்து பாருங்கள், ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யாருன்னு கேட்குறாங்க. ராமரோட அவதாரத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வாரை குறிப்பிட்றாங்க. பள்ளமடை என்னும் அழைக்கப்படும் பாசுரங்கள் யாரோடையவன்னு கேட்குறாங்க. ஆண்டாளோடது. இது பேசிக் கொஸ்டின் தான். பள்ளமடைங்கிறது ஆண்டாளோட கான்செப்ட். அந்த பாசுரங்களை அவங்க தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளை பற்றி சொல்லியிருக்கோம். இது என்னென்னு பார்த்துருவோம். வீடியோ ரெக்கார்டிங். ஓகே பாருங்கள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ அப்படின்ற மாரி முடியும். அப்போ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோனா கற்பூரம்னா பச்சை கற்பூரம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பச்சை கற்பூரம் மணக்குமோ அல்லது தாமரைப்பூ மனம் வருமோ. பச்சை கற்பூரம் வந்து மனம் வருமா இல்லை தாமரைப்பூலேருந்து மனம் வருமா அப்படின்ட்டு இதெல்லாம் ஆண்டாள் வந்து இந்த பாடலில் ஒரு வெண்சங்கை பார்த்து கேட்குறாங்க. கடலில் இருக்கிற அந்த வெண்சங்கை பார்த்து கேட்குறாங்க. அடுத்த வரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள். திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ அப்படின்ற மாரி குறிப்பிட்றாங்க. அப்படின்னா கண்ணனின் பவளம் போன்ற சிவந்த வாய் மிக இனித்து கிடைக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்ணனோட அந்த சிவந்த வாய் அதை வந்து இனிக்குமோ அப்படின்ற மாரி அந்த வெண்சங்கை பார்த்து இதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இப்படி பாடினது யாருன்னு கேட்குறாங்க. ஆண்டாள் தான். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஆழ்வார்களில் குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டோல் அப்படின்னு சொல்லிட்டு திருமலிசை ஆழ்வாரை வந்து பாடியிருக்கார். இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குமரகுருபரர் அவரோட பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படின்னு சொல்லி திருமலிசை ஆழ்வாரை புகழ்ந்திருக்கார். இது கரெக்ட். நம்மாழ்வார் சடம் என்னும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினும் சுருந்தாம்பு அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பு அப்படின்றாங்க. ஏன்னு பார்ப்போம். பெரியாழ்வார் பட்டர் பிரான் என அழைக்கப்படுகிறார். இதுவும் கரெக்டு தான். பெரியாழ்வார் வந்து பட்டர் பிரான் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்மாழ்வாரை வந்து சடகோபர் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். இதில் குலசேகர ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் அவர் கான்செப்டாக வச்சு அவர் மேலே, அதாவது அவரை ரெஃபரன்ஸாக வச்சு கண்ணினும் சிறுதாம்பு அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருக்காராம். அப்போ குலசேகர நம்மாழ்வாரை பேஸ் பண்ணி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. குலசேகரர்கள் கிடையாது. அப்போ கண்ணினும் சிறுதாம்பு அப்படிங்கிறது நம்மாழ்வாரை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது பாடினது வந்து மதுரகவி ஆழ்வார் வருவார். குலசேகர ஆழ்வார் வந்து வரமாட்டார். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து குலசேகர ஆழ்வார் கிடையாது, மதுரகவி ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களில் மதுரகவி ஆழ்வார் தான் என்ன பண்ணியிருப்பார், நம்ம ஆழ்வாரை பற்றி இந்த பாட்டு பாடியிருப்பார். ஏன்னா அது கண்ணினும் சிறுதாம்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்போ 3 அந்த சி அப்படிங்கிறது தப்பு. இதில் என்ன கேட்குறாங்க, ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் தப்பு. அதெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், கண்ணினும் சிறுதாம்பு என்பது 12 ஆழ்வார்களில் ஒருவரான மதுரகவி ஆழ்வாரால் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கிய படைப்பாகும். 12 பாசுரங்களை கொண்டது. மதுரகவி ஆழ்வாரின் குருவான நம்மாழ்வார் பற்றி பாடிய பாடல்கள் தான் இந்த இது கண்ணினும் சிறுதாம்பு. தேம்பாவணியை பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இதை பார்ப்போம். திருவிளையாடல் புராணம் பற்றி, அதாவது திருவிளையாடல் புராணம் பற்றி பேசும்படி எதுவும் கேட்கல, ஜஸ்ட்டு பார்த்தலாம். சிவபெருமான் அவரை பேஸ் பண்ணியிருக்கோம். 3 காண்டங்கள் இருக்கும், 64 படலங்கள், 3363 விருத்தப்பாக்கள், மதுரை காண்டம், கூடல் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். நாமு வேங்கடசாமி உரை எழுதியிருப்பார். சிலப்பதிகாரத்துக்கும் தற்கால உரை எழுதினவர் அவர் தான். இதில் முக்கியமாக 2 காண்டங்கள் சொல்லியிருப்பாங்க. இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், தருமிக்கு பொற்களி அடித்த படலம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா திரு ஆலவாய் காண்டத்தில் வரும். இது டிஎன்பிசியில் தமிழில் கேட்ட கொஸ்டின். ஆசிரியர் குறிப்பு பரஞ்சோதி முனிவர், தமிழ் வடமொழி புலமை பெற்றவர். அருகால் பீடத்தில் வடமொழி தென்மொழி புலவர்கள் மத்தியில் இதை திருவிளையாடல் புராணத்தை வந்து அரங்கேற்றிருக்கார். இவரோட நூல்கள் திருவிளையாடல் புராணம், வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவென்பா, மதுரை 18 இப்போ தேம்பாவணியில் தான் கொஸ்டின் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். 3 காண்டங்கள், 36 படலம், 3615 பாடல்கள் இருக்குது. ஒரு பெருங்காப்பியம் 17ஆம் நூற்றாண்டு அதில் வந்தது தான். பாட்டுடைய தலைவன் இயேசுவோட வளர்ப்பு தந்த யோசேப்பு, சூசையப்பர், சூசை மாமுனிவர், வளன் அப்படின்னு சொல்லி வளன் இருக்கும். வளன் அதாவது சூசையப்பர், சூசை மாமுனிவர், அது வந்து வளன் அப்படின்னு வீரமாமுனிவர் தமிழில் பேர் வச்சுருப்பார். ஜோசப் சூசை என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன். அதில் வந்து பார்த்திங்கன்னா
இது கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு இது குறிப்பிடப்படுது. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. அது கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யாருன்னா யோவோன். குரூப் 4 கூட கேட்டிருக்காங்க, கன்ஃபியூஷனான கொஷின். இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் தான் கிறிஸ்துவ அவரோட வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஆசிரியர் வீரமாமுனிவர், இத்தாலி நாட்டுக்காரர். இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி, அஞ்சாதவன் அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கும். அப்புறம் தைரியநாதன், வீரமாமுனிவர் லாஸ்ட்டாக மாற்றிருப்பாங்க. ஜோசப் பெஸ்கி அப்படின்றதான் அவர் பேர். இவரில் தைரியநாதர், வீரமாமுனிவர் மாற்றிருப்பார். பெற்றோர் அதெல்லாம் தேவையில்லை. மொழிப்புலமை நிறையா கற்றுக்குப்பார். தமிழ் யார் இவர் கற்றுக் கொடுத்தாருன்னா மதுரையில் சுப்ரதீபக் கவிராயர் அப்படின்றவர். 30 வயதில் தமிழகத்துக்கு வந்திருப்பார். திருச்சியில் வந்து சந்தா சாஹிப் அவர்கிட்ட போய்ட்டு இவர் வேலை செஞ்சுருப்பார், திவானாக வேலை செஞ்சுருப்பார். 2 மாதத்தில் உருது மொழி கற்றுக்கிட்டு, அதனால் அவர் இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. தேம்பாவளி வந்து பார்த்திங்கன்னா யோசேப்பு சூசை சோசப் அப்படின்ற ஒரு அதை வந்து தமிழில் வளன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவரோட நூல்களில் சதுரகாதி, தேம்பாவணி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதை, அப்புறம் ஞான உபதேசம், ஞான கண்ணாடி. சிற்றிலக்கியங்களில் கிறித்தேரியன் அம்மானை, திருக்காவலூர் அம்மானை, உரைநாடக நூல்கள்லாம் எழுதிருக்காரு. நிறைய நூல்கள் எழுதிருக்காரு இத்தாலி நாட்டுக்கார். எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்னது அகர இகர், அதாவது எகர ஒகர வரிசையில் வரும் புள்ளிகளில் வர சிக்கலை கலைத்தவர். வேதிர ஒழுக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், அலுங்கலந்தாதி, அடைக்கல மாலை, தமிழ் முனிவர்களில் ஒருவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ராப்பி சேதுப்பிள்ளை இவரை புகழ்ந்திருப்பார். ராப்பி சேதுப்பிள்ளை அவர் தான் இவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக இருக்கார் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பார். அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் முயற்சி பண்ணியிருப்பார். அதை மொழி பெயர்த்திருப்பார். 37 வயசில் இறந்துருப்பார். இன்னும் இருந்ததாலும் இன்னும் நிறைய நூல்களில் வந்து படிச்சிருப்பார். இப்போ 30 வயசில் வந்து 7 வருஷத்தில் அவ்வளோ இது சாதிச்சிருக்கார். ஸோ தேம்பாவணியில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தலாம். மகாபாரதம் அப்படிங்கிறது வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க. சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. மகாபாரதம் வந்து வியாசர் எழுதியிருப்பாங்க, வால்மீகின்னு கொடுத்துருக்காங்க. வால்மீகி ராமாயணம் எழுதியிருப்பார். உமர் புலவர் சீராபுராணம் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். வீரமாமுனிவர் தேம்பாவணி 2 கரெக்டு 3 கரெக்டு. மணிமேகலை சீத்தலை சத்தனார் வருவாங்க, இளங்கோவடிகள் கொடுத்துருக்காங்க. இது 2 தப்பு. அப்போ 1 4 தப்பு. இதில் சரியான பொருத்தம் கேட்டிருக்காங்க 2 3. ஆப்ஷன் ஏ தான் இதில் சரி. தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யாருன்னு கேட்குறாங்க, ஜோசப். அடுத்தது சிற்றிலக்கியங்கள் வந்து பேசிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ திருக்குற்றால குறவஞ்சி இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கும்பேசர் குறவஞ்சியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க, பாபநாச முதலியார். இதெல்லாம் சிற்றிலக்கியங்களில் முக்கியமாக நம்ம ஜென்ரலாக இருக்கிற பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதும். குறவஞ்சி நூல்கள் திருக்குட ராசப்ப கவிராயர் தான் திருக்குற்றால குறவஞ்சி எழுதிருப்பார். அதே பாபநாச முதலியார் வந்து கும்பேச குறவஞ்சி. அதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரிமைனிங்கும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. குமரகுருபர் வந்து மீனாட்சி குரம், அப்புறம் கோட்டையூர் சிவகுலந்து தேசிகர் வந்து சரபேந்திர பூபால குறவஞ்சி, வேதநாயக சாஸ்திரி பெத்தலகேம் குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு பாட்டு. கலிங்கத்து பரணி பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு அதை பார்த்துருவோம். இந்த கலிங்கத்து பரணி பார்க்குறதுக்கு முன்னாடி சீராபுராணம் அதில் கொஸ்டின் கேட்கல, அதனால் ஒரு ஜஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். உமர் புலவர் எழுதியிருப்பார் சீராபுராணம். அதில் பாருங்கள் 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்தப்பா இருக்கும். விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இது பாதிலே வந்து உமர் புலவர் இறந்துருப்பார். அதனால் சின்ன சீரா அவர் வந்து இதை எடுத்து முடிச்சு கொடுத்துருப்பாரு. ஆசிரியர் குறிப்பு உமர் புலவர் 17ஆம் நூற்றாண்டு. இவங்க ஆதரித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர், அபுல் காசிம் மரைக்காயர், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த உமர் புலவரோட நூல்கள் சீராபுராணம், முதுமொழி மாலை, சீதாகாதி, நொண்டி நாடகம். இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு இவரை குறிப்பிட்றாங்க. கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னா ஹச்ஏ கிருஷ்ண பிள்ளை, ஹென்ரி ஆல்பர்ட் கிருட்டின பிள்ளை. இஸ்லாமிய இரட்டை காப்பியங்கள் வந்து சீராபுராணம், சின்ன சீரா ரெண்டையும் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ சிற்றிலக்கியங்கள் அதான் நம்ம குறவஞ்சி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ கலிங்கத்து பரணி சிற்றிலக்கியங்களில் கலிங்கத்து பரணி நம்ம பார்க்கணும். சிற்றிலக்கியங்களில் நான் அறம்பொருள் இன்பம் வீடு 4ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா அது சிற்றிலக்கியம், அது குறையலைன்னா அது பேர் இலக்கியம். 50 ஐஞ்சிருங்காப்பியங்கள் மாரி இதுவும். சிற்றிலக்கியங்கள் வந்து கடவுளோடு மனிதர்களையும் சேர்த்து பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கான்செப்ட்டு. இந்த குறவஞ்சி நம்ம பார்த்தாச்சு. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்கள்லாம் ஒன்று தான் இந்த கலிங்கத்து பரணி. ஏன்னா அது தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. கலித்தாளிசையில் ஆரம்பிச்சு. எத்தனை கலித்தாளிசைகள்னால் 599 கலித்தாளிசைகள். திரும்ப கேட்குற கொஷின்.
பாட்டுடை தலைவன் யார்? முதலாம் குலோத்துங்க சோழன். பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். இவங்க தான் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரிசாவில் யார்? அனந்தமன்மன் அப்படின்ற கலிங்க மன்னன். ஒரிசாவை தான் அந்த கலிங்க நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனந்தமன்மன் அப்படின்ற மன்னனை அவன் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றதுனால அந்த மன்னன், தோத்த மன்னனோட ஊர் பேரையே கலிங்கத்துப்பரணி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரிசா மாநிலம், இன்றைய ஒரிசா மாநிலம் தான் பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கலிங்கம் அப்படின்னு வழங்கப்படுது. 1000 யானைகளை அதாவது அதை கொன்று வெற்றி பெற்ற அந்த வீரர்களை புகழ்ந்து பாடுறதான் அந்த பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணிங்கிறது ஒரு நட்சத்திரம் மாரி சொல்லுவாங்க. பன்னிரு பாட்டியலில் சொல்லுது, 1000 ஆணை அமரிட வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு பன்னிரு பாட்டியல். அடுத்து பாருங்கள், கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்னென்னு கேட்குறாங்க. மனதை ஒருமுகப்படுத்தல், கான்சன்ட்ரேஷன். யோகானா கான்சன்ட்ரேஷன் தானே, அது யூனிட் 8 கேட்ட கொஸ்டின் தான். அப்புறம் தக்காய பரணி ஒட்டக்கூத்தர், வங்கத்து பரணி அரங்கசீனி, மோகவதை பரணி தத்துவராயர், பாசவத பரணி வைத்தியநாத தேசிகர், சீனத்து பரணி மூப்பி பாலசுப்ரமணி, திராவிடத்து பரணி ராசை கவிராயர், புரட்சி தலைவி போர் பரணி அக்னி புத்திரன். ஜெயகொண்டரோட டீட்டெயிலு, ஊர் தீபங்குடி, திருவாரூர் மாவட்டம், 12ஆம் நூற்றாண்டு. ஒட்டக்கூத்தர் இவரோட சமகாலத்தவர், கூட ஜெயகொண்டர் இதெல்லாம் வருவாங்க. அப்புறம் புகழேந்தி புலவர், ஔவையார், கம்பர், சேக்கிலார் எல்லாம் வருவாங்க. இவரோட பணி பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழனோட அவைக்கள புலவராக இருந்திருப்பார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. கலிங்கத்து பரணியை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. பேரறிஞர் அண்ணா பார்த்திங்கன்னா ராவண காவியத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஒன்று என்னதான் ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருப்பார். கலிங்கத்து பரணி. இப்போ சிற்றிலக்கியங்களில் இன்ட்ரடக்ஷன் அப்படியே நம்ம கவர் பண்ணிடுவோம். டக்குன்னு அந்த சிற்றிலக்கியங்களை முடிச்சிடுவோம். முத்தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்டிருக்கோம். ஆசிரியர் பேர் தெரியல. முத்தொள்ளாயிரம் அப்படின்னா 3 மன்னர்கள், சேர சோழ பாண்டியர் 3மே பொதுவாக பாடியிருக்கோம். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பை பற்றி குறிப்பிட்டு தான் அந்த முத்தொள்ளாயிரம். ஒவ்வொருத்தருக்கும் 300 பாட்டு, மொத்தம் 900 பாடல்கள் இதில் இருக்கும். 3 + 900 அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் முழுமையாக கிடைக்கல. அதில் இந்த புறத்திரட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து 108 பாட்டு, அதுக்கப்புறம் பழைய உரையிலேருந்து ஒரு 22 வெண்பாக்கள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதுதான் அந்த புது புக்கில் நம்ம இதுக்கு வீடியோ குரூப் 4 முன்னாடியே இந்த கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துரை நாடாகவும் சொல்லியிருந்தேன். இது எக்ஸாமில் கேட்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். இது குரூப் 4 முன்னாடி எடுத்த வீடியோ. இது முத்தொள்ளாயிரம் வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எக்ஸாம் கேட்க பாசிபிள் இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதேமாரி குரூப் 4ல் இது கேட்ட கொஸ்டின், சோழ நாட்டை ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிறந்த இலக்கிய நயமும் கற்பனை வளம் நிறைந்த நூலாக முத்தொள்ளாயிரம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் விடு தூதை பொறுத்தவரையும் பாவகை கலிவெண்பா, ஆசிரியர் பேர் தெரியல, வெண்டலை விரவிய கலிவெண்பா அப்படின்னு இதை குறிப்பிடலாம். 96 வகை சித்திரவகைகளில் தூது பேஸ் பண்ணி தான் அந்த தமிழ் விடு தூது வரும். வாயில் இலக்கியம், சந்தில் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். 268 கன்னிகள் இதில் இருக்குது. கன்னினா 2 அடி கொண்ட நூல் தான் அந்த கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊவேசா அவர்கள் இந்த தமிழ் விடு தூது 1930 பதிப்பிச்சிருப்பார். ஆசிரியர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. முத்தொள்ளாயிரமுக்கும் அதான். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக அவரை குழந்தையாக கருதி பாடுறதா அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். பிள்ளை பருவங்கள் 10 இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மொத்தம் 7 பருவங்கள் காமன். அந்த 7 பருவங்கள் காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்பிளி. ஆண் பாலுக்கு கடைசி 3 பருவம் சிற்றில் சிறுபறை சிறுதேர். பெண் பாலுக்கு கடைசி 3 பருவம் 8, 9, 10 கலங்குனா நீராடல், அம்மானை ஊசல். இதெல்லாம் தெளிவாக நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம். இது தமிழ் வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு தனித்தனியாக போட்டிருப்பேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டராகவே இருக்கும். 3ஆம் திங்கள், அதாவது இந்த வயதும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு கொஷினில் கேட்டிருக்காங்க, அம்மானை எந்த அதை பருவ வயது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அம்மானை இங்கே இருக்குது. இதோட பருவ வயது 19 to 20 அப்படின்ற மாதிரி ஒரு யூனிட் 8ல் கேட்ட கொஷின். அதெல்லாம் அதில் நம்ம பார்க்குறோம். காப்பு முதல் 2 மாதம் குழந்தைய தூக்கி வெளியிலே வரமாட்டாங்க. அதனால் 3ஆவது மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. திங்கள்லாம் மாதம். காப்பு அந்த பருவத்துக்கு 3ஆம் மாதம் 3, 4 அப்படின்னு வரும். செங்கீரை 5, 6, தாலாட்டு 7, 8, சப்பானி 9, 10, மொத்தம் 11, 12, வருகை 13, 14, அம்புலி 15, 16, சிற்றில் 17, 18, சிறுபறை 19, 20. சிற்றில் இங்கே நீராடல் பெண்பாலுக்கு, ஆண்பாலுக்கு சிற்றில், பெண்பாலுக்கு நீராடல் ரெண்டுமே 17, 18.
சிறுபறை ஆண்பாலுக்கும் அம்மானை பெண்பாலுக்கு இது வந்து 19 20 21 22 சிறுதேர் ஊசல் ஆண்பான் பெண்பாலுக்கு இது வரும். அதான் அந்த பருவகால வயது அந்த குழந்தைகள் வந்து 22 மாதம் ஒரு 2 வருஷத்துக்கு உள்ள அந்த ஏஜ் தான் அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் சொல்கிறாங்க. குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டம் ஊர் 17ஆம் நூற்றாண்டு 5 வயசு சொல்லி இவர் பேச முடியல. முருகன் கோயிலில் போயிட்டு பேச்சு திறன் வந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மொழிலாம் கற்றுருக்காரு. தமிழையும் தெய்வத்தையும் இரு கண்களாக பார்த்துருக்காரு. இவரோட நூல்கள் முக்கியம். நீதிநெறி விளக்கம் 102 வெண்பாக்கள் இருக்குது. அது மக்களுக்கு தேவையான அந்த கருத்துக்கள்லாம் அதில் சொல்லுது. அதில் வந்து 51 பாட்டுக்கு வந்து பரிதிமார் கலைஞர் உரை எழுதியிருப்பார். உரை எழுதி ஆசிரியராகவும் எழுந்திருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. கந்தர் கல்வி வெண்பா, கைலை கலம்பகம், மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை குரம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், திருவாரூர் மும்மணி கோவை, திருவாரூர் நான்மணி மாலை, அப்புறம் மேகவிடு தூது, இதெல்லாம் மடம் கட்டியிருப்பார். திருப்பனந்தாள் அப்புறம் காசி அப்படின்ற இவர் பெயரில் வந்து மடம் அங்கே அந்த இடத்துல கட்டியிருக்காரு. அதுவும் ஒரு கொஷனில் கேட்டிருக்காங்க யூனிட் 8ல் அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ராஜராஜ சோழன் உலா 96 சிற்றலக்கியம் 1 ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப்ப அப்படின்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கு இருப்ப உள்ள இதுதான் அந்த உலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது குரூப் 4லையும் ஒரு கொஷின் வந்திருக்கு. பாட்டுடைய தலைவன் உலா வருதலை சிறப்பித்து பாடுதலை நீ பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உலானா பவனி வருதல். இதுக்கு 100 பேர் வந்து உலாபுரம் அப்படின்னு இருக்குது. பாடல் வந்து கலிவெண்பா. 7 பருவ பெண்கள் அந்த பாட்டுடைய தலைவன் உலா வரும்போது 7 பருவ பெண்களும் காதல் கொள்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. பேதை பெதும்பை மங்கை மடந்தை 2 பிரிச்சுக்கணும். பேதை பெதும்பை மங்கை மடந்தை, அறிவை தெரிவை பேரிளம்மன். அதோட ஏஜ் 5 to 7 8 to அது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் மாதங்களை சொல்லியிருப்பாங்க, இங்கே வருஷத்தை சொல்லியிருப்பாங்க. ராஜராஜ சோழன் உலா பாடியவர் வந்து ஒட்டக்கூத்தர். கூத்தர்னா இயற்பெயர், ஓட்டம்னா பந்தயம் வச்சு பாடுவது தான் இவர் வல்லவர், அதனால் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து மூவர் உலா அந்த 3 சோழர்களை பற்றி பாடியிருப்பார். மூவர் உலா, அப்புறம் தக்காயபரணி, குலோத்துங்க பிள்ளை தமிழ், கம்பராமாயணத்தில் 7வது காண்டம் உத்தரகாண்டமும் இவர் தான் பாடியிருக்கார். சிறப்பு பெயர் கவி சக்கரவர்த்தி, கவிராட்சசன், கவுடநெறி புலவர். மனோன்மணியம் சிற்றிலக்கியங்களை நம்ம பார்த்துச்சு. மனோன்மணியம் வந்து அடுத்த அதை சிற்றிலக்கியங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிச்சுட்டு அப்புறம் இந்த மனோன்மணியை பார்த்துருவோம். இப்போ கலிங்கத்து வரணை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தலாம். பெரிய புராணம் சேக்கிலார், கொன்றைவேந்தன் அபையார், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், ஆசிரியர் இதை கொடுத்துருக்காங்க, அதனால் பார்க்குறோம். மதுராவதியம் கங்காதேவி. 4 1 2 3 ஆப்ஷன் பி கரெக்டு. கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள். யோகானாவே கான்சன்ட்ரேஷன், மனதை ஒருமுகப்படுத்துதல். இது பேசிக் தான். உடற்பயிற்சி செய்தல், மந்திரங்களை ஓதுதல், வழிபடுதல். ஆனால் மனதை ஒருமுகப்படுத்துறது தான் இப்போ கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, யோகாங்கிற ஒரு வார்த்தைக்கு. அப்புறம் ஒரு வார்த்தை இதில் ஜெயங்கொண்டார் வரார். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, அதனால் இதில் அந்த கொஸ்டின் பார்க்கலாம். புத்த மித்திரர் அப்படின்றவங்க வந்து வீரச்சோழியம் எழுதியிருக்காங்க. அமிர்த சாகரனார் அப்படின்றவங்க யாப்பெருங்கலம். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, திருமூலர் திருமந்திரம். இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். சோழர்களோட சமூக அரசியல் நிலையை வந்து பற்றிய கூற நூல் என்னன்னு கேட்குறாங்க, கலிங்கத்து பரணி. இப்போ சோழர்களோட சமூக அரசியல்னா அது அவங்க அந்த போர் புரியறது எல்லாம். அப்போ சோழ மன்னன் அந்த அரசன் வந்து கலிங்க மன்னன் அனந்தமன்மன், அந்த 1ஆம் குலோத்துங்க சோழன் வந்து பாட்டுடைய தலைவன். அவரோட படைத்தலைவர் கருணாகரன் தொண்டைமான் 2 பேரும் அது படைத்தலைவரை தான் அனுப்பியிருப்பார். ஆனால் இவர் தானே பாட்டுடைய தலைவன், இவர் மூலிமா தான் அவர் போயிருக்காங்க. அதனால் 1ஆம் குலோத்துங்க சோழன் கலிங்க நாட்டு ஒரிசா நாட்டில் போயிட்டு அந்த கலிங்கம் அப்படின்ற பண்டு அப்படின்ற குறிப்பிடப்படுற இடத்துல அனந்தமன்மன் அவரை தோத்தடித்து வெற்றி பெற்றதுனால சொல்லுது. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர்களோட சமூக அரசியல் நிலையை பற்றி கூறுற நூல் கலிங்கத்து பரணி. பெரிய புராணம் வந்து சோழர்கள் நாட்டோட வளத்தெல்லாம் சொல்லியிருக்கோம், பட் ஆனால் சமூக அரசியல் நிலையை கூறுறது கலிங்கத்து பரணி. கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பாருங்கள், தமிழ் விடுத்துவது காசி கண்டம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க, அதிவீரராம பாண்டியர். தமிழ் விடுத்துவதில் ஒரு சில கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அந்த வயலை வந்து விளைபொருளாக வச்சு, அதாவது தமிழை வந்து வயலாக கருதி அதை இது பண்ணியிருப்பாங்க. போலி புலவர்கள் கூட்டம் வந்து அந்த கூட்டத்தை அந்த காதை அறுக்கிறதுக்கு வில்லிபுத்தூராரர் செயல்பட்டிருப்பார். போலி புலவர்கள் கூட்டம் தலையை வெட்டுறதுக்காக ஒட்டக்கூத்தர் இருப்பாங்க. அதேமாரி அந்த பயிருக்கு நடுவிலே அந்த பில்லு அந்த களைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்கு
குட்டுவதற்கு அதிவீரராம பாண்டியர் அதெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அதிவீரராம பாண்டியர் தமிழ் விடு தூதில் ஒரு கான்செப்டில் வராரு. அதனால் காசி கண்டம் நூல் அவரோட நூல் தான். அவரை பற்றி படிக்கும்போது அது தமிழ் விடு தூதில் பார்க்குறோம். அவர் வேறு என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா காசி கண்டம், மகாபுராணம், நைடதம், வெற்றி வேர்க்கை 4 நூல் எழுதியிருப்பார். ஓகே. ஸோ இது ஒரு பாட்டு தமிழ் எழுத்துதில். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓஎஸ் அவர்கள் வந்து 1930 தான் இதை பதிப்பிச்சிருப்பார் தமிழில். அதுக்கு முன்னாடி இது கிடச்சிருக்கும். அது படிக்கும்போது இந்த வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அது ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். இருந்தமிழே உன்னால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இமையோர்னா தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தேவர்கள் விருந்தமிழ்தம், அதை விருந்து வைக்கிறேன், விருந்து அந்த அமிழ்தம் வச்சாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற இது தமிழை வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தருமை வந்து, அதை விருந்து தேவர்களே கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன் வாங்க, அமிழ்தம் போன்ற ஒரு விருந்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னா எனக்கு வேண்டாம், தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் இதை சொல்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து தமிழ் அமிழ்தம் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, தமிழ் அமிழ்தத்தை விட மேன்மையானது அப்படின்றது தான். அப்படி இந்த வார்த்தையை படிக்கும்போது ஓஎஸ் அவர்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீராக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. தமிழ் விடுத்துவதில் இந்த வரிகள் வரும். ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒட்டக்கூத்தர், பண்டு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கலிங்கம். இது இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. யூனிட்லேயே 2 வாட்டி கேட்டிருக்காங்க. இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் திருப்பனந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. குமரகுருபரா தான். அந்த திருப்பனந்தாள் காசியில் இவர் பேர்லேயே மடத்தை நிறுவிப்பார். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்கள், பிள்ளை பருவம். அதாவது பிள்ளை தமிழ் பருவங்களில் அம்மானை பருவத்திற்குரிய காலம் என்னான்னு கேட்குறாங்க. இதை நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன். 19வது மாதம் 20வது மாதம் அந்த 2 மாதம் தான் அம்மானைக்குரிய பருவகாலம். ராஜராஜ சோழன் உலா என்னது, பெண்களின் பருவநிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. சில பாருங்கள், பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்லாம் வரும். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ரைட். அப்போ இதில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. பேதை பெதும்பை, அப்புறம் மங்கை, பேதை பெதும்பை மங்கை மடந்தை வரும். அப்புறம் அறிவை தெரிவை. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேதை இல்லை, பெதும்பையும் இல்லை, மங்கை இருக்குது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். மடந்தை அடுத்தது 1 3 ஃபஸ்ட்டு வந்துருச்சு. அப்புறம் அறிவை தெரிவை இது அடுத்தடுத்தது வரும். 2 4 அடுத்தது வரும். அப்போ 1 3 2 4 கீழே இருக்கிற பருவங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை. இந்த வயசு முக்கியம், தமிழில் அடிக்கடி கேட்குற கொஷின். மனோன்மணியம் இன்ட்ரோடக்ஷன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்கள், மனோன்மணியம் பற்றி நம்ம பார்த்துருவோம். மனோன்மணியம் தமிழில் வந்த முதல் பாவடிவ, அதாவது நாடக வடிவில் வந்த நூல் தான் அது. பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செய்யுள் வடிவில் வந்த நாடக நூல். பானா என்ன ஆசிரியப்பா வெண்பா அந்தமாரி, இது ஆசிரியப்பா பேஸ் பண்ணது. அப்போ ஒரு நாடக, அதாவது செய்யுள் வடிவில் வந்த ஒரு நாடக நூல் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு இதுதான். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி, இந்த சீக்ரெட் வே அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் அந்த இது. ஆனாலும் அதை தழுவி எழுதப்பட்டனால இது ஒரு முதல் நூல் போலவே இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆசிரியப்பால் ஆணுச்சு. இது ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 அங்கங்களையும் 20 களங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க. களங்கள்லாம் காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் வந்து டேக் 1 டேக் 2 அப்படிங்கிற மாரி இதில் 5 அங்கங்கள் 20 களங்களை சொல்லியிருக்காங்க. நூலில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கிளைக்கதை வந்து சிவகாமி சரிதம், அந்த ஒரு கிளைக்கதையும் இருக்குது. குரூப் 4 கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சிவகாமியின் சரிதம்னு வரும், சிவகாமியின் சபதம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு துணைக்கதையாக அது இருந்திருக்கும். ரகசிய வழி அது தேவையில்ல. ஓகே, இது பாருங்கள், ஆசிரியர் வந்து யார், பேராசிரியர் சுந்தரனார், பே சுந்தரம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிதாங்கூர் ஆலப்புழை அந்த இது ஊரை சேர்ந்தவர், கேரளா மாநிலம். பணி தத்துவ பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி கிட்ட ஞானாசிரியர். அவரோட ஞானாசிரியர் வந்து கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இவரோட நூல்கள் மனோன்மணியம், நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி. பட்டங்கள் வந்து ராவ் பகதூர் பட்டம் வாங்கியிருக்காரு. சென்னை மாகாண அரசு கொடுத்துருக்கு அன்றைய மாகாணத்தில். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இவர் பேர், தமிழக அரசு அனுப்பியிருக்கு. இவரோட பாட்டு நீராளும் கடலுத்தை தான் தமிழ் தாய் வாழ்த்தா நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம்.
ஓகே, இப்போ கொஷின் பார்த்துருவோம். மனோன்மணியத்தில் இதெல்லாம் 1, 2 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது குரூப் 4ல் கேட்ட கொஷின். வள்ளுவன் செய்த திருக்குறளை 2024 கேட்ட குரூப் 4 கொஷின். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்ற திருக்குறளை புகழ்ந்துற தேவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்ற முறையில் அல்லாது உலகமாந்தர் அனைவருக்கும் ஒருபடியாக நீதி கூறிய ஒரு அறநெறி நூல் தான் அந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை பெருமையாக சொல்லியிருக்காரு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள், ப்ரொஃபஸர் சுந்தரம் பிள்ளை. அதாவது திருக்குறளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒரு குலம் ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாதிக்கு மட்டும் அந்த நீதி முறைகளை எடுத்து சொல்லாமல் உலகமாந்தர் அனைவருக்கும் காமனாக சொல்லியிருக்காரு. உலகமாந்தர் அனைவருக்கும் ஒருபடி ஒரே ஒரு காமனாக இருக்கிற ஒரு நீதி நூல் தான் இந்த இது கூறிய ஒரு அறநெறி நூல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி, மனுனா அது காமனாக மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துறத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் என்னன்னு கேட்குறாங்க. மனோன்மணியம். லிட்டன் பிரபு எழுதிய அந்த ரகசிய வழி பேஸ் பண்ணி தான் அது தழுவி எழுதப்பட்ட நூல் தான் அந்த மனோன்மணியம். ஸோ அப்போ இந்த இது கொஷின் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை பொறுத்தவரையும் பாவகைந்து சிந்து வியாசர் எழுதிய அந்த மகாபாரத தழுவி தான் எழுதப்பட்டுச்சு இந்த பாஞ்சாலி சபதம். 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல்கள் இருக்குது. இதில் சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், இந்த முக்கியமாக முதல் பாகத்தில் இந்த 3 சருக்கங்கள் இருக்குது. 2ஆம் பாகத்தில் பார்த்திங்கன்னா துகிலிறுதல் சருக்கம், சபத சருக்கம். சூழ்ச்சி பண்ணுவாங்க, சூதாட்டம் போயிட்டு அங்கே நடத்துவாங்க, அப்புறம் அடிமையாக ஆக்கிடுவாங்க, இப்போ துகிலுறுதல் இது பண்ணி லாஸ்ட்டாக சபதம் எடுப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம கதையாகவே சொல்லியிருக்கோம், தமிழில் இருக்கிற வீடியோஸில் அதை இருக்கும். இதில் இந்திர மாநகர் அந்த பஞ்சமானவர் ஆண்ட ஊர், அத்தினாபுரம் எதிரியோட டீமு, லாஸ்ட்டாக பீமன் வந்து உள்ள ஒரு இது சொல்லுவாங்க, அது யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க, அதனால் அந்த வரிகளை பார்க்குறோம். நாட்டையெல்லாம் தொலைச்சிட்ட, எல்லாத்தையும் அடிமையாக்கிட்ட, துருபதன் மகளை வச்சு எப்படி விளையாண்ட, இது பொறுப்பதில்லை தம்பி எருதலையில் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திருவோம் அப்படின்னு சொல்லி பீமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருப்பார் இந்த கூற்று தர்மனை பார்த்து. உடனே அர்ஜுனன் வந்து ஏன் இவ்வளோ இப்படி தப்பாக பேசுகிற, சினமான தீயறிவை புகைத்தலாலே ஒரு தப்பான எண்ணத்தை, அதாவது கோபம் வரும்போது உனக்கு தப்பான ஒரு எண்ணம் மைண்டில் வந்துச்சு, அதனால் திரிலோக நாயகன்னா யாருன்னு ஒரு இது கேட்டிருக்காங்க தமிழில், தர்மன் வரும். சினந்து சொன்னாய், அவரை பற்றி ஏன் இப்படி கோவப்பட்டு சொல்கிற, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் அர்ஜுனன் சொல்லியிருப்பாங்க. அதனால் நீ பொறுமையாரு, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, தோக்குற மாரி இருந்தாலும் பின்னால் நம்ம தான் தர்மம் தான் வெல்லும் அப்படின்ற மாரி சொல்லி அர்ஜுனன் கூட்ட சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே தமிழ்லையும் கேட்டிருக்காங்க, யூனிட் 8லையும் கேட்டிருக்காங்க, அது பார்த்துங்க. அப்புறம் இரற்ற மொழிதல். காலமேக புலவர் ஒரே பாடலில் 2 பொருள்கள் தோன்றபடி பாடுறது தான் அந்த இரற்ற மொழிதல். பிரிவுராத நின்று பாடுறது தான் அந்த செம்மொழிச்சுடை அப்படின்னு சொல்லுவாங்க. காலமேக புலவரோட இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காலமேக புலவர் அப்படின்னு இவரை கூப்பிடுறோம். அதாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 800 பாடல் பாடுறாராம், அம் அப்படின்ற சொல்கிற முன்னாடி 1000 பாட்டு பாடுறாராம். பாடவில் ஒரு ஆசு கவி அப்படின்ற மாரி இவரை சொல்கிறாங்க. இருபொருள் நகைச்சுவையோடு பாடுற ஒரு திறமை உள்ளவர். இவரோட நூல்கள் இரற்ற மொழிதல், திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரை மடல். திருவானைக்காவுலா வந்து யாரோட நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலமேக புலவரோடது, யூனிட் 8ல் கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் காலமேகம், கவி காலமேகம், ஆசு கவி, வசைப்பாட காலமேகம் அப்படின்ட்டு வரும். சித்தர் பாடல்கள் அடுத்தது பார்ப்போம். இப்போ பாஞ்சாலி சபதத்தை பொறுத்தவரையும் இதில் கூற்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். யாரோட கூற்று? அர்ஜுனன் கூற்று. அதான் கீழே கொடுத்துருப்பேன். பீமன் வந்து அந்தமாரி இதெல்லாம் பொறுக்க முடியாது, அந்த எரியறதை எடுத்துருவா, அவனை கையை வச்சு எரிச்சிருவான், கையை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் பொங்கிடுவார். அர்ஜுனன் பொறுமையார், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும், நம்ம ஜெயிப்போம் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணுவார். இரற்ற மொழிதல், இரட்டையர்கள் அப்படின்னு சொல்ல வந்து பார்த்திங்கன்னா தில்லை கிளம்பத்தை எழுதியிருப்பாங்க. கச்சியப்ப முனிவர் அப்படின்றவர் தணிக்கை புராணம். ஓகே, அடுத்தது காலமேக புலவர், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திருவானைக்காவுலா. காலமேக புலவர் இரற்ற மொழிதலில் வரவர் திருவானைக்காவுலா எழுதியிருக்காரு, அதனால் அந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம். அருணகிரிநாதர், கந்தர், அந்தாதி அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சித்தர் பாடல்கள் ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு இதை வந்துடுவோம்.
ஸோ இதை பொறுத்தவரையும் 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர் தான் அந்த சித்தர்கள். ஒரு இயல்பான மனிதநேயம் கொண்டவர்கள் தான் சித்தர்கள். வாழும் கலையை அறிந்தவர்கள், விளிம்பு நிலையை உணர்ந்தவர்கள் இந்த சித்தர்கள். சித்து அப்படிங்கிற ஒரு பேரறிவை பெற்றவங்க, அதாவது அதை வளர்த்துக்கிட்டவங்க தான் சித்தர்கள். தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். தொல்காப்பியம், திருக்குறள், அந்த நிறைமொழி மாந்தர்களுக்கு உரியவர்கள் தான் இந்த சித்தர்கள். அப்புறம் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் 10வது கதை, அதாவது நாடுகான் காதை 10வது கதையாக இருக்கும். அதில் சித்தன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உரியவர்கள் இந்த சித்தர்கள். யோகம் பயின்று அறிவை வந்து டெவலப் பண்ணவங்க இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிறப்பறுத்தவர்கள் அப்படின்னும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. சித்தர்கள் யார்? நிறைவடைந்தவர்கள். சித்துனா 8, எண்ணிக்கை வந்து 8 அப்படின்னு சொல்லி, சித்துக்களின் எண்ணிக்கை 8 அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி என்ற சொல் மெய்யறிதல், வெற்றி, காரியம் கைகூடல். அடுத்து பார்த்திங்கன்னா சித்தரோட நோக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலத்தில் போயிருப்பாங்க. காரண பெயர்கள் 3 பேர் சொல்லியிருப்பாங்க. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர். அப்புறம் உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யாருன்னு கேட்பாங்க. அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. இதெல்லாம் தமிழில் கேட்ட கொஸ்டின். தமிழில் இதுன்னா சித்தர்கள் பேஸ் பண்ணி வீடியோ வரல, அது கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தமிழ் பேஸ் பண்ணி உள்ள ஸ்டைலில் அதை நம்ம பார்த்துருவோம். சித்தர்கள் காலமும் எண்ணிக்கை. சித்தர்கள் ஆதி சித்தராக திருமூலரை சொல்கிறாங்க. சித்தர்களில் கலகக்காரர் அப்படின்னா சிவாக்கியரை வந்து சொல்கிறாங்க. சித்தர்கள் 18 சித்தர்கள் அப்படின்னா 18 சித்தர்களை குறிக்கலையா, அந்த 18 பேர்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் கூட எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க, நானும் ஒரு சித்தனாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கேன். அட்டமா சித்திகள் அப்படின்னா அட்டம்னா பொருள், அதுக்கு வந்து 8 அப்படின்னு அர்த்தம். இது மேபி கேட்கலாம். அனிமானா அணுவை போல் சிரித்து நிற்கும் ஆற்றல். மகிமா அப்படின்னா வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். லகிமா அப்படின்னா காற்றில் மிதக்கும் ஆற்றல். கரிமா அப்படின்னா எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல். பிராகாமியம் அப்படின்றனா இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி ஈசாத்துவம், வசித்துவம், காம வாசாயித்தம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அது ஜஸ்ட் அதை பார்த்துங்க. தமிழுக்கு அது இம்பார்ட்டன்ட், இதுக்கு தேவையில்லை. ஓகே. அகத்தியர் பற்றி ஷார்ட்டாக பண்ணோம்னா அவரோட பேர், இன்னொரு பேர் வந்து குருமுனி வந்திருக்கு, யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. ஞான பாமாலை ஏற்றிருக்காரு. திருமூலரை பொறுத்தவரையிலையும் சித்தர்களோட ஆதி சித்தராக கருதப்படுறாரு திருமூலர். 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்ற கடவுள் கொள்கையை சொல்லியிருக்காரு. ஞானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை அப்படின்னு திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை வச்சு முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பார். சிவாக்கியர் சித்தர்களோட கலகக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பட்டினத்தார் ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. பாம்பாட்டி சித்தர் சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொங்கணர் வந்து அவர் மேலே எச்சி துப்பின அந்த கொக்கை வந்து அது மறைச்சி பார்த்தே கொண்டிருக்காரு. தன் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் இந்த கொங்கணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தமிழில் முக்கியமான பாயிண்ட்டு. அது இதுக்கும் நம்ம பார்த்துக்கோ. மேபி அதை இருந்தால் இதை கேட்பாங்க. மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி தேங்காய்ப்பால் எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் சொல்லியிருக்காரு. கடுவெளி சித்தரை வந்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோரோட தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு சொல்லி கடுவெளி சித்தருக்காங்க. கடுவெளி சித்தர்கள் சொல்லியிருக்காரு. 18 சித்தர்களில் வந்து முக்கியமாக அகத்தியர். 18 சித்தர்கள் யாருன்னா அகத்தியர், திருமூலர், இடைக்காடர், கோரக்கர், கொங்கணர், காலங்கிநாதர், போகர், புலிப்பாணி, கருவூரார், மச்சமுனி, அப்படியே லாஸ்ட்டாக வரும் சிவாக்கியர், பதஞ்சலி அப்படின்றது. ஓகே. சமய முன்னோடிகள் இதை அடுத்ததை நம்ம பார்ப்போம். இப்போ சித்தர் பாடல்களில் கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். இதில் பாருங்கள், பசும்பினி மருத்துவர் யார்? வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை பற்றி சொல்கிறாங்க. நன்னூல் புலவர் சாத்தான் நன்னூல் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருப்பார். குருமுனி அப்படின்னா அகத்தியர். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அவர் தான் அவரோட சிறப்பு பேர் தான் இது வரும் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இது சமய முன்னோடிகளில் வரும். இது கம்மியாக தான் இருக்கும். இது நான் அதை பார்த்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ சமய முன்னோடிகளில் பார்த்திங்கன்னா அந்த தேவாரம் பாடியவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. தேவாரம்னா தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்கள். தே++ ஆரம் அப்படின்னு இதை பிரிக்கலாம். தெய்வத்திற்கு சூடப்பட்ட பாமாலை. தேவாரம்னா இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ திருமுறைகளில் 12, அதில் முதல் 7 வந்து பார்த்திங்கன்னா மூவர் தேவாரம் மூவர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க.
வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. அதில் பாருங்கள், சைவ திருமுறைகள் 12ல் திருஞான சம்பந்தர் வந்து முதல் 3 திருமுறைகளை பாடியிருப்பார். திருநாவுக்கரசர் 4, 5, 6, இது 1, 2, 3, 4, 5, 6. சுந்தரர் வந்து 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் வந்து 8 வரும். சைவ குரவர்கள் 4, அதாவது மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சமய முன்னோடிகளில். அது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், தேவாரம் பாடியவர்கள். சைவ குரவர்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க, 4 பேர். இது போன குரூப் 4ல் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், குரூப் 4 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எக்ஸ்ட்ரா வருவார், அது சைவ குரவர் 4. மூவர் முதலிகள்னால் மாணிக்கவாசகர் இல்லாமல் இந்த 3 பேர். பண்ணோடு தமிழப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் பாடல் தொடங்கும். பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 11ஆம் திருமுறை. அதுதான் திருமுறைகள். முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 வந்து திருநாவுக்கரசர், 7 வந்து சுந்தரர், 8 மாணிக்கவாசகர், 9 பேர் மொத்தம், 10 திருமந்திரம் திருமூலர், 11 12 பேர் காரைக்கால் அம்மையாரோட சேர்த்து 12 பேர். சரி, 12 பேர். 12ஆம் திருமுறை வந்து சேக்கிழார் எழுதியிருப்பார். அதில் தான் பெரிய புராணம் வைக்கப்பட்டிருக்கு. திருத்தொண்டர் புராணம் தான் அவர் பேர் வச்சுருப்பார். பெரிய புராணம் அது பெருமையை, அந்த அடியார்களோட பெருமையை குறிப்பிட்றதுனால பெரிய புராணம் நம்ம கூப்பிட்றோம். இதுவும் அதே தான். 63 நாயன்மார்களோட பட்டியல். அப்புதியடிகள் வராரு, இசை ஞானியார், பெண் பால் புலவர், பெண் இது வருவார், அதாவது பெண் சிவனடியார். நாயன்மார்களில் இந்த லிஸ்ட்டு. காரைக்கால் அம்மையார் வராங்க, சுந்தரமூர்த்தி, சுந்தரர், திருஞான சம்பந்தர், சம்பந்தமூர்த்தி, திருநாவுக்கரசர், திருமூலர், நின்றசீர் நெடுமாறன், பூசலார், மங்கையர்க்கரசி, அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. மற்றதெல்லாம் நமக்கு தெரியலனா பேர் நமக்கு சிலபஸில் இல்லை, அதனால் பட் லிஸ்ட்டு அதை நம்ம கொடுத்துருக்கோம். திருஞான சம்பந்தரை பொறுத்தவரையும் சீர்காழியில் பிறந்தவர், திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர், சுந்தரர் வந்து திருநாவலூரில் பிறந்தவர், மாணிக்கவாசகர் திருவாதூரில் பிறந்தவர். 3 திருமுறைகளை பண்ணவர். இசைப்பாடலாகவே இது இருந்திருக்கு. 4 இன்னிசையால் தமிழ் பரப்பம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திருநாவுக்கரசரோட கூற்று. 7 இசையால் இசை பயனாய் எண்ணமுதாய் அப்படின்னு சுந்தரரோட கூற்று வரும். அழுது அடிபடைந்த அன்பர் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க. திராவிட சிசு அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரை குறிப்பிடுவாங்க. யார் குறிப்பிட்டா ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெறி அப்படின்ட்டு 11th 12th அட்வான்ஸில் கொடுத்துருக்காங்க. திருஞான சம்பந்தர் வந்து பிள்ளமை நெறி, திருநாவுக்கரசர் வந்து அடிமை நெறி, சுந்தரர் வந்து தோழமை நெறி, மாணிக்கவாசகர் நாயகன் நாயகி நெறி. அது மேபி கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நாம் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் இறைவன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கானா இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புத்த சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது லாஸ்ட்டு இப்போ 2024 கேட்டதில் 2022 கேட்ட குரூப் 4ல் கேட்ட கொஷின், முக்கியமான கொஷின், திரும்ப ரிப்பீட் ஆகிறது பாசிபிள் இருக்குது. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இவரோட திருஞான சம்பந்தர் ஃபஸ்ட்டு 3 இது. இவரோட பக்தி இலக்கியம் மக்கள் இலக்கியமாக வந்திருக்கு. சேக்கிழார் வந்து இவரோட பாடல்கள் மூல இலக்கியம்னு சொல்லியிருக்கார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு இவர் பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசரை பொறுத்தவரையும் என்னது மற்றெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு திருவாமூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த திருமுனைப்பாடி நாடு, 7ஆம் நூற்றாண்டு. வேறு பேர்கள் முக்கியம். என்னது அப்பர் அடிகள் அப்படின்னு அது அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் கூப்பிட்டுருப்பார். தர்மசேனர், அவர் தர்மசேனர்னு கூப்பிட்டுருப்பாங்க. வாகிசர், தாண்டகவேந்தர், தாண்டகம் பாடலில் பல்லவர், அதனால் தாண்டகவேந்தர். ஆளுடை அரசு, மருநீக்கியார். நெறி வந்து தொண்டு நெறி, அடிமை நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ குரவர் 4 ஒன்று, 4, 5, 6 திருமுறைகளை பாடியிருக்காரு. என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற கூற்றுக்கு உரியவர். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து திருநாவுக்கரசரோடது. அதை பேஸ் பண்ணி தான் பாரதியார் அவர்கள் அச்சமில்லை அப்படின்ற ஒரு பாட்டு ஏற்றிருக்கார். அப்போ பாரதியாரோட அச்சமில்லை என்ற பாடலுக்கு முன்னோடியாக இருந்தது எதுன்னு கேட்பாங்க. திருநாவுக்கரசரோட நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படின்ற ஒரு பாட்டு. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்ற ஒரு பாட்டு அடிக்கடி கேட்ட கொஷின். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு ஒரு பாடியிருக்காரு. சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் வந்து அப்பர். சுந்தரர் பொறுத்தவரையும் திருநாவலூரை பிறந்தவர், திருநாவலூரில் சேர்ந்தவர். 9ஆம் நூற்றாண்டு முற்பகுதி திருநாவலூர். தம்பிரான் தோழர், நம்பி யாரூரார் அப்படின்ற நம்பி யாரூரார், தம்பிரான் தோழர் 2 பேர் இவருக்கு சிறப்பு பெயர்கள். இந்த சுந்தரரை பொறுத்தவரை இது 3 நம்ம பார்க்கணும். சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை, ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையை ஒரு அடியில் சொன்னவர். நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதி, அடியாரோட சிறப்பை ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டிருப்பார். வழிநூலாக அது இருக்கும்.
இதை ரெண்டையும் வச்சு தான் பெரிய புராணம், அது சேக்கிலார் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்கிறப்பாரு பெரிய புராணத்தை எழுதிருப்பார். ஒவ்வொரு புராணத்துலேயும் ஒவ்வொரு அடியார்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட நரசிங்க முனையார் அவர் தான் அது மகன்மையாக கொண்டு வளர்க்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தோழமை நெறி என்ன நெறினா தோழமை நெறி 7ஆம் திருமுறை. ஏலிசையால் இசைப்பயனாய் இன்னமுதாய் அப்படின்ற ஒரு கூற்றுக்குரியவர். மாணிக்கவாசகரை பொறுத்தவரை 9ஆம் நூற்றாண்டு திருவாதாவூர் அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றிருக்காரு. இவர் இறைவனால் அந்த ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுது அடைப்படைந்த அன்பர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர். இவர் எழுப்பிய ஒரு கோயில் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கான். அதை ஜஸ்ட் பார்த்துங்க. தமிழில் இதை டீட்டெயில் நம்ம பார்ப்போம். தென்னவன் பிரம்மராயன் அப்படின்ற ஒரு விருதுக்கு உரியவர் தான் இவர். நாயகி நெறி என்ன நெறினா நாயகி நெறி. அடுத்து பாருங்கள், திருவாசகம் யார் மாணிக்கவாசகர் எழுதுனா இந்த திருவாசகம் வந்து பார்த்திங்கன்னா 8 திருமுறையாக, அதாவது 8ஆம் திருமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து திருவாசகம் திருக்கோவையார் 2 இருக்குது. அது திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் 658 பாடல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திருவாசகத்திற்கு உருகாதோர் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பாடல்கள் சிறப்பாக இருக்கும் இவரோட பாட்டு. ஜஸ்ட் யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா பாடல் அருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது. ஜிவி போப் வந்து திருவாசகம் முழுவதும் ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையூறா நிலையான பக்தி ஆகியவற்றின் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி போப் வந்து யார் மாணிக்கவாசகரை பிறந்திருக்கார். அவர் மாரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இவர் 8ஆம் திருமுறை எழுதியிருக்காரு. திருவாசகம், திருவெம்பாவை, திருக்கோவையார் 3 நூல்கள் இவர் அதை சொல்லலாம். திருப்பாவைன்னு ஒன்று இருக்குது. திருவெம்பாவை அப்படின்னா தான் மாணிக்கவாசகர், திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள். அது ஆண்டாள் நம்ம பார்த்தோம். கூற்றுகள் அழுது அடையடைந்த அன்பர் அது யாருன்னா இவர். ஸோ திருமூலரை பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். தமிழில் காணும் முதல் சித்தர்களே அதை பார்த்தாச்சு. ஆதிசித்தர் இவர் தான் 5ஆம் நூற்றாண்டு. மூலன் அப்படின்றவர் திரு அப்படிங்கிற ஒரு முன்னால் சேர்த்துக்கிட்டு அர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்காக போட்டதுனால திருமூலன் அர் திருமூலர் அப்படின்ற இது வந்திருக்கும். 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கார் இவர். 3000 பாடல்களை கொண்டதான் அந்த தமிழ் 3000 அப்படின்ற ஒரு பாட்டு திருமந்திரத்தில் இருக்குது. திருமந்திரம் வந்து அதில் 3000 பாட்டு இருக்குது. அதில் தமிழ் 3000னு அதை சொல்கிறோம். இவரோட பாடல் வந்து 10ஆம் திருமுறையாக வச்சுருக்காங்க. அகராதி அப்படின்ற சொல் வந்து திருமந்திரத்தில், அகராதிங்கிற சொல் வந்து கையாண்டவர் திருமூலர். 10ஆம் திருமுறை அதான் திருமந்திரம் அது இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த புகழுக்கு சொந்தக்காரர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நான் பெற்ற அந்த இன்பத்தை இந்த வையகமும் பெறணும் அப்படின்னு சொல்லி பாடினவர். கல்லாத மூடரையும் காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகைவர்க்கு அது ஆமே, ஞானத்தின் மிக்க அறநெறி நாடில்லை, அன்பு சிவமிரண்டும் அறிவில்லார், அதாவது அன்பும் சிவனும் 2 என்பார் அறிவில்லார் அப்படின்ற ஒரு பாட்டு. அவ்வளோதான். இப்போ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எதுக்கு மொத்தமே முடிஞ்சிருச்சு. இதை கொஷினை பார்த்துட்டு ஒரு சீக்கிரம் முடிச்சிருவோம். இப்போ திருஞான சம்பந்தர் பக்தி இலக்கியத்தை மக்கள் இலக்கியமாக இவரால் ஆக்கப்பட்டுச்சுன்னா அது யார்? திருஞான சம்பந்தர். அடுத்த பாருங்கள், சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியமாக குறிப்பிடுறார் அப்படின்னா யார்? திருஞான சம்பந்தர் தான். மெயினாக அவர் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது பிள்ளைனுங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் குறிப்பிட்டிருக்கோம். அதனால் சேக்கிலார் வந்து இவரோட பாடல்களை மூல இலக்கியம்னே குறிப்பிடுறார். திருநாவுக்கரசர் அப்பர் பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை என்னன்னு கேட்குறாங்க. 11ஆம் திருமுறை. இது வந்து திருமுறைகளில் வரும். அதாவது இந்த சமண முன்னோடிகளில் ஃபஸ்ட்லேயே வரும். பிரபந்த மாலை வந்து 11ஆம் திருமுறையில் இருக்குது. இந்த 11ஆம் திருமுறை மொத்தம் 12 பேர், காரைக்கால் அம்மையாரோட சேர்த்து 12 பேர். இதை தான் பிரபந்த மாலை அப்படின்னு சொல்கிறோம். 11ஆம் திருமுறை. அடுத்து பாருங்கள், நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? திருநாவுக்கரசர். ஸோ இது வந்து ஓல்டு புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு பாட்டாக கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கில். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நகரத்தில் இடர்படவும் நடலை இல்லோம், ஏமாப்பும் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வச்சு தான் பாரதியார் வந்து அச்சமில்லைங்கிற ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கடவுளோட அருள் வந்து நமக்கு இருக்குது. அதனால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாம் வந்து யாருக்கும் அடிமை இல்லை, நாம் வந்து யாருக்கும் அடிமை இல்லை,
யமனுக்கும் நம்ம அஞ்ச மாட்டோம், நகரத்துக்கும் நம்ம செல்ல மாட்டோம், எந்த துயரத்துக்கும் படமாட்டோம். இறைவன் பாதுகாப்பில் இருக்கிறதுனால பிணி, அதாவது நோயும் நமக்கு வராது, அறியாது, நமக்கு தெரியாது. அதேமாரி யாருக்கிட்டத்தையும் நம்ம போய்ட்டு பணிஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு உத்வேகமான பாட்டு. கடவுளோட அந்த அருளால் அதை சொல்லியிருப்பார். இதை விடுதலை நோக்கில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படின்ட்டு பாரதியார் அவர்கள் பாடியிருக்காங்க. அப்போ என்னாலும் இன்பமே அன்றி துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமார்க்கும் குடியிலும் நம்மனே எஞ்சோம் அப்படின்ற ஒரு பாட்டு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? திருநாவுக்கரசர். அப்போ இதை என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற ஒரு கூட்டுறவு இருக்கும்னு வச்சுருப்பார். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்பரின் சமண மதத்தின் பெயர். அப்பர் சமண மதத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் அந்த சைவ மதத்துக்கு மாறி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் சமண மதம் அந்த மதத்தில் இருக்கும்போது அவரோட பெயர் என்னென்னா தர்மசேனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தர்மசேனா அப்படின்றதான் அவரோட பெயர். ஜெயின் நேம் ஆஃப் அப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இவருக்கு வேறு பேர்கள் என்னது? அப்பர் அடிகள், திருஞான சம்பந்தரால் கூப்பிடப்பட்டிருக்கோம். அப்போ தர்மசேனர் அப்படிங்கிறது அந்த சமண சமயத்தில் இருக்கும்போது உள்ள பேர். வாசிகர், அது வாகிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தாண்டக வேந்தர், தாண்டகம் பாடுவதில் வல்லவர். ஆளுடை அரசு, மருநீக்கியார் அப்படின்றதான் இவரோட பெயர்கள். பிரபந்த மாலை செகண்ட் டைம் திரும்ப ரிப்பீட் ஆகுது என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் என்னென்னா 11ஆம் திருமுறை. 12 திருமுறையில் 11ஆம் திருமுறை தான். 12ஆம் திருமுறை தான் பெரியார், பெரிய புராணம் சேக்கிலார். 10 திருமூல திருமந்திரம். ஃபஸ்ட்டு 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர். அடுத்து பாருங்கள். தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தர்மசேனர், வாகிசர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, மருநீக்கியார், அப்பர் எல்லாமே இவர் தான், திருநாவுக்கரசர். சுந்தரர், தம்பிரான் தோழர் என்று போட்டப்படுவது யாருன்னு கேட்குறாங்க. நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் எல்லாம் இவரோட பேர் தான். இப்போ சிவபெருமன் இவரை தோழராக அழைச்சிட்ட மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால் தம்பிரான் தோழர் அப்படின்ற மாரி குறிப்பிட்டிருப்பாங்க. மாணிக்கவாசகர். ஓகே, அதில் பாருங்கள். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாணிக்கவாசகர்கிட்ட. யார்? இறைவனே பாடுற மாரி ஏதாவது கேட்குற மாரி சொல்லியிருப்பாங்க. மாணிக்கவாசகர் பாவை, திருவெம்பாவை பாடியிருப்பார். திருவெம்பாவை அப்படிங்கிற ஒரு பாடல்கள் தொகுப்பு பாடியிருப்பார். அதனால் அந்த பாடின வாயில் கோவை, திருக்கோவையாரும் இவர் தான். திருக்கோவை அப்படிங்கிற ஒரு பாட்டு, திருக்கோவையார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கோவை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு இறைவன், அந்த சிவன் இவர்கிட்ட கேட்குற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிவன் அவர் ஒரு அந்தனர் உருவத்தில் யார்கிட்ட? மாணிக்கவாசர்கிட்ட போகிறாரு. இதுமாரி தாங்கள் பாடிய திருவாசகம் முழுவதையும் ஏட்டில் எழுதி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதலால் அவற்றை பாடுங்கள், நான் எழுதி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மாணிக்கவாசரும் எல்லா பாட்டும் பாடுறாரு. அது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சுக்கிறார். அப்புறம் திரும்ப அந்த அந்தனர், அதாவது இறைவன் வடிவில் இருக்கிற அந்த அந்தனர் என்ன பண்ணுறாரு? மாணிக்கவாசரை பார்த்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கவாசரை பார்த்து. அதுக்கு இவரும் இருக்கோவையார், அதாவது கோவையார்ங்கிற பாட்டையும் பாடியிருக்கார். திருக்கோவையார் அப்படிங்கிற இதையும் பாடியிருக்கார். அதான் சொல்கிறாங்க, இறைவன் இவர்கிட்ட கேட்குற மாரி டைரெக்டாக வரல, ஒரு அந்தனர் உருவத்தில் வந்திருக்கிறார். உருவத்தில் திருவாசகம் பாடல் முழுவதையும் நான் கேட்டேன், அதை ஏட்டில் எழுதணும்னு ஆசைப்பட்றேன், திரும்ப நீங்கள் பாடுங்க, அதை நீங்கள் பாடும்போது நான் அதை எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்குவார். எழுதிட்டு பாவை பாடிய வாயால் கோவையும் பாடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவார். ஏன்னா இது ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்ததையும் அதே தான் கேட்டிருக்காங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மாணிக்கவாசகர். அடுத்ததும் அதே பேஸ் பண்ணி தான் வரும். என்ன சொல்கிறாங்கன்னா, யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? பயிற்சி இருத்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லலாம். ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். அதுவும் அந்த பாவை பாடிய வாயால் கோவைப்பாடு அப்படின்ற கான்செப்டில் தான் வருது. அது பாருங்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ஒரு பாட்டு. இது திருவெம்பாவையில் வரும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு முடியும். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன கேட்குறாங்க? திருவெம்பாவை, மாணிக்கவாசகர் எழுதுனது. அடுத்து திருமூலரை பற்றி ஒரு சில கொஸ்டின். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு
அதுக்கப்புறம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்புழிந்தார்களே அப்படின்னு சொல்லி திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமாக ஒரு கான்செப்ட் சொல்லுது. என்னென்னா, அதாவது ஒரு இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் அதை சொல்கிறாங்க. ஊரெல்லாம் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா ஊரெல்லாம் சேர்ந்து ஒன்றா வராங்க, கூடுறாங்க. அதான் ஊரெல்லாம் கூடி ஒழிக்கனா எல்லாம் கத்தி அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க, அழுகுறாங்க. அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு, அந்த பேரை நீக்கிட்டு அவன் இறந்ததுக்கப்புறம் பிணம்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது 2-3 லைனுக்கு உள்ள அர்த்தம் என்னென்னா, சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சுட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்புழிந்தார்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பிணத்துன்னு சொல்கிறாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்றாங்க. எரிச்சதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் தலை மூழ்கி அந்த நினைப்பையும் அழிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமூலர் வந்து ஒரு நிலையில்லாத ஒரு இதை வந்து உண்மையை வெளிப்படுத்துகிறார். நிலையாமை பற்றிய உண்மையை வந்து எப்படி ஒரு அழகாக ஒரு சொல்கிறாரு தான் அந்த கருத்து உள்ளது. அப்போ ஒருத்தன் இறந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. அவன் வச்ச பேரை வந்து எடுத்துட்டு பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுடுகாட்டில் தூக்கிட்டு போய் அதை எரிச்சிட்றாங்க. எரிச்சிட்டு சாம்பலாத்து ஆற்றுல கலத்து விட்டு தலையை முழுவிட்டு அவன் இருந்த நினைப்பையே மறந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ இதுதான் மனிதனோட வாழ்க்கை, ஒரு நிலையில்லாத வாழ்க்கை தான் அந்த மனிதனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி திருமூலர் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அடுத்த கொஷின் புத்தமித்திரர். இது ஆல்ரெடி ரிப்பீட்டான கொஷின் தான். திருமூலர் இதில் வராரு, அதனால் அதை பண்ணுறோம். திருமந்திரம். புத்தமித்திரர், வீரச்சோழியம், அமிர்த சாகரனார் அப்படின்றது யாப்பரங்கலம், ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. ஸோ இதில் பாருங்கள், நடமாட கோயில் நண்பர் கொன்றியில் படமாட கோயில் பகைவருக்கு அது ஆமை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு திருமூலரோட கருத்து தான். இதுலேயும் ஒரு அழகாக ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பசித்த ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர்கிட்ட பசிக்குதுன்னு அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு செய்யாமல் கடவுளுக்கு போய் செய்கிறது, அது அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு மனிதனுக்கு செய்கிற தொண்டு தான், அது கடவுளுக்கு செய்கிற தொண்டு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லுவாங்க. நடமாடும் கோயில் நண்பர் கொன்றியில், நடமாடுற அந்த மனுஷனுக்கு நீ செய்கிற ஹெல்ப்பு தான் படமாக இருக்கிற அந்த கோயிலுக்கு அது செட் ஆகும். பகைவருக்கு அது ஆமை அப்படின்னா பகைவருக்கு அது போகும், சரி பகவருக்கு அது போனால் அந்த கடவுளுக்கு அது சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடமாடும் கோயிலான பசித்த மனிதனுக்கு ஒன்று ஈந்தால் அது இறைவனுக்கு சென்று சேரும் என்று கூறுவது அதுதான் அந்த இது அப்படின்ற ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி திருமூலர் அவர் சொல்கிறார். படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயின், நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆஹா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கோயிலுக்கு இது பண்ணிவிட்டு மனுஷனுக்கு உள்ள தவம் கிடைக்கணும், அதாவது புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னா அது வராது. மனுஷனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அதை கோயிலுக்கு போய் சென்றடையும், கடவுள் நமக்கு புண்ணியம் இதுக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் எவர் கிவன் டு மேன் அஸ் சேரிட்டி கோஸ் டு காட். மனிதனுக்கு செய்கிற தொண்டு தான் கடவுளுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுக்கு கொடுப்பது இறைவனுக்கு சேரும். அப்போ நம்ம கோயிலில் போய்ட்டு எல்லாத்தையும் கொட்டி அங்கே என்ன சொல்கிறது பூஜைலாம் பண்ணி அந்த எல்லாமே சாமிக்கு வச்சு இது பண்ணுறத விட சாமி கொஞ்சமாக வச்சுட்டு மக்களுக்கு நம்ம தொண்டு செய்கிறது, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு உணவு அளிக்கிறது, உதவி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கடவுளுக்கு செய்கிற தொண்டு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றார். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்பு சிவன், அதாவது அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படிங்கிற தொடங்குற பாடலில் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க, திருமூலர். இதில் அன்பும் சிவனும் வேறு வேறு அப்படின்னு சொல்கிறவன் முட்டாள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு வேறு சிவன் வேறு, இரண்டும் ஒன்றல்ல, வேறு வேறு என்று சொல்பவர்கள் அறிவில்லாத மூடர்கள். அன்பே சிவம் என்பதை யாரும் அறியாதிருக்கிறார்கள், அதை தெரிஞ்சுக்கல. அன்புதான் சிவம் என்பதை எல்லோரும் அறிந்து விட்டால் பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மனுஷர்கிட்ட, அதாவது டெய்லியும் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், வீட்டுக்கு வரோம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அன்பாக இல்லை அப்படின்னா அது வேஸ்ட்டு. நம்ம கூட இருக்கிற எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புதான் கடவுள் என்பது ஆணித்தரமாக சொல்கிறார் திருமூலர் அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. தினமும் கோயிலுக்கு போவது, கடவுளை வழிபடுவது, இவற்றை தவறாமல் செய்துவிட்டு சக மனிதர்கள் மீது அன்பு இல்லாமல் இருப்பது அறிவீனம், அறிவில்லாத ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு தான் சிவன், சிவன் தான் அன்பு. நீ கோயிலுக்கு போயிட்டு சிவனை மட்டும் அதாவது அந்த கடவுளை மட்டும் தரிசிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை.
எல்லாத்துலேயும் அன்பாக இருக்கிறது தான் முக்கியம். அன்பாக இருந்தினாவே உனக்கு கடவுளோட அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருமூலர் சொல்கிறாரு. அடுத்த ஒரு பாட்டு தெளிவு. இது ஒரு பாட்டு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எதுன்னு கேட்குறாங்க. திருமந்திரம். இதெல்லாம் சொன்னாங்கன்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தால் தானே அப்படின்னு சொல்லி வரும். அதோட விளக்கம் பார்த்திங்கன்னா, குருவின் திருமேனியை தரிசித்து, அதான் இங்கே சொல்கிறாங்க திருமேனியை காண்டல் அப்படின்னா, நம்ம குரு இருக்காங்க, சிஷியன் இருக்காங்க. சிஷியன் என்ன பண்ணணும், குருவோட திருமேனியை தரிசிக்கணும். அவரது உருவத்தை தமது உருவமாக எண்ணி தியானிக்கணும். குருவோட திருநாமம், அந்த வார்த்தைகள், அதை மந்திரமாக சொல்லி ஜபிக்கணும். அதுக்கப்புறம் குருவோட திருவார்த்தைகளை நமக்குள்ளே சொல்லி அதை கேட்டு உணரணும். குருவோட திரு உருவத்தை நம் மனசுக்குள்ளே சிந்தித்து தியானிக்கணும். இந்த செயல்கள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம யார், இறைவன் யார் அப்படின்னு உணர்ந்த அந்த ஒரு உணர்வு, ஒரு தெளிவு இது நமக்கு கிடைக்கும், அப்படிங்கிற ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. யார்? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், திருநாமம்னா அந்த நாமத்தை பற்றி செப்பல், அந்த மந்திரத்தை செப்பறது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், குரு சொன்னால் அந்த வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருக்கிறது. தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல், ஒரு உருவத்தை சிந்திச்சுக்கிட்டே மனசில் இருந்தோம் அப்படின்னா நம்ம யார், இறைவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இலக்கியத்தில் சேர்ந்த ஒரு 150+ கொஷின்ஸ் இதில் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரிமைனிங் கொஷினை நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். அந்த பகுதி, அது பார்ட் சியில், அது இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல, அது பேசிக்காக இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு டக்குன்னு முடிச்சிடலாம், 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஸோ இந்த பிடிஎஃப், அதாவது 223 கொஷின்ஸ் உள்ள இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதை பேஸ் பண்ணி உள்ள இது பேசிக் கொஷினாக தான் இருக்கும். இதை ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இதுக்கு இன்ட்ரொடக்ஷன், அதை டீட்டெயிலாம், அந்த டீட்டெயில் நோட்ஸ் அதெல்லாம், அதாவது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் வீடியோ தெளிவாக பாருங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. இது பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா அதில் தான், இலக்கியங்களில் தான் நம்ம அந்த பாடல் வரி முக்கியமான கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பேசிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அதை பார்த்துக்கலாம். சீன மிசிகரம் யவனகரம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக முடியும். டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது பாரதியாரோட பாடல் வரியில் ஒன்று வரும், தமிழ்நாடுன்னு லாஸ்ட்டாக முடியும். அடுத்து பாருங்கள். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். பாரதியாரை, அதாவது இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்து பாடியிருப்பார். இது பேசிக் கொஷின் தான். அடுத்தது பாருங்கள். கீழ்கண்ட ஆசிரியர்களை, எல்லாமே யூனிட் 8ல் கேட்ட கொஷின். ஆசிரியர்களை அவர்களுடன் இதழ்களுடன் பொறுத்துக. இப்போ திருவிக்கா என்ன, அது தேசபக்தன், அது வந்துடுவார். ஓகே, தேசபக்தன். பாரதியார் இந்தியா விஜயா. பாரதிதாசன் குயில். நான் பார்த்த சாரதி தீபம். இதுவும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. அடுத்தது, எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? பாரதியார். தேசிய அளவுக்கு அந்த உணர்வு ப்ளஸ் அந்த ஒருமைப்பாட்ட உணர்வுகளை தூண்டினவர் தான் பாரதியார் அவர்கள். மற்றவரை கம்பேர் பண்ணும்போது, பாரதிதாசன், கவிமணி, சித்தானந்த பாரதியார் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பாருங்கள். சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியோட வயது என்ன? எட்டயபுரம் மன்னர் இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும். வயசு அதுவும் 99% தெரியும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 11 வயசு, 13 வயசுன்னு போட்டக்கூடாது. 11 வயசில் பாரதிங்கிற பட்டம் எட்டயபுரம் மன்னர் இவருக்கு கொடுத்தாங்க. கிங் ஆஃப் எட்டயபுரம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 11. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. பாரதியார். சந்திரிகையின் கதை, தராசு, அதெல்லாமே பாரதியார். இதெல்லாம் பாரதியார் தெளிவாக நம்ம சொல்லியாச்சு. பாரதியார் மறைந்த ஆண்டு, அவர் பிறந்த ஆண்டு 11/12/1882, மறைந்த ஆண்டு 11/9/1921. தூத்துக்குடி எட்டயபுரம் ஒரு ஊர். 1921 தான் மறைஞ்சிருப்பார். அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. சக்கரவர்த்தினி. மாத இதழ் சக்கரவர்த்தினி தெளிவாக பார்த்துக்கணும். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் இந்தியா.
இந்தியாவில் தான் பாரதியார் அவர்கள் அந்த கேலி சித்திரம் அந்த இதெல்லாம் விட்டுருப்பாங்க. பாரதியாரில் அவ்வளோதான், பேசிக் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பாரதிதாசனை பொறுத்தவரையும் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியன் பரிசு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் தான், கரெக்டு தான். ஆலாபனை அப்துல் ரஹ்மான். அகல் விளக்கு வரதராசன், எல்லாம் கரெக்டு தான். ஜானகிராமன் இது அப்பாவின் சிநேகிதர்னு கொடுத்துருக்காங்க. அப்பாவின் சிநேகிதர் வந்து ஜானகிராமன் எழுதுனது கிடையாது, அசோகமித்திரன் அவர்கள் தான் எழுதிருப்பாங்க. அதனால் அது தப்பு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். திருவிக்கா அந்த இதழ்கள், இதில் பாரதிதாசன் வராரு, அந்த கொஸ்டின் பார்க்குறோம். திருவிக்கா என்னது? தேசபக்தன், பாரதியார், விஜயா, பாரதிதாசன், குயில், நான் பார்த்த சாரதி, தீபம். இதில் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாரதிதாசனோட நூல்கள் 3 இதை கொடுத்துட்டு ஒன்று தொடர்பில்லாத கொடுத்துருக்காங்க. அது மலரும் மாலையும் அப்படிங்கிறது கவிமணி எழுதியிருப்பாங்க, அதனால் அது தொடர்பு இல்லை. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட விடை எல்லாமே பாரதிதாசன் அவரோட நூல். பேசிக் கொஸ்டின் தான். நாமக்கல் கவிஞரை பொறுத்தவரையும் சின்னசாமி, சுதந்திரம் சும்மா கிடைக்கல அப்படின்ற ஒரு இது. ராமலிங்கம் தான் என் கதை அது வரும். கோபாலகிருஷ்ண பாரதியை பொறுத்தவரையும் நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் வரும். ராமலிங்கர் அதான் நாமக்கல் கவிஞர், அவர் பேர் தான் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமலிங்க அடிகளார் அப்படின்னா தான் வள்ளலார். ராமலிங்கனார் அப்படின்னா அது நாமக்கல் கவிஞர். திரவியம் வந்து பார்த்திங்கன்னா தேசியம் வளர்த்த தமிழ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. என்னது? உலகம் சுற்றும் தமிழன். இதுலேயும் அந்த என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அப்படின்றது வருது, அதனால் அந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். உலகம் சுற்றும் தமிழன் அப்படின்றது இது ஏ கருப்பன். ஞானரதம் பாரதியார் எழுதியிருப்பார், தேசிய கவி. மகாகவி, மாகவி எல்லாம் வரும். தண்ணீர் சுவாமிநாதன். என் கதை வே ராமலிங்கம் அப்படின்றாரு, அதாவது நாமக்கல் கவிஞர். இதை பாருங்கள். சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். இவர் பாரதியின் பாடல்களை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கொலி அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் தான். ஓகே, அவரோட அதாவது அந்த பாடலோட ஆசிரியர் வந்து ராமலிங்கம், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். ஆனால் பாரதியாரோட பாடல்களை இவர் தொகுத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதனால் கூற்று சரி, காரணம் தப்பு அப்படிங்கிறது அன்சரு. பாரதியோட கடிதங்கள் அந்த நூலை தொகுத்தவர் தான் பத்மநாபன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தமிழில் கேட்ட கொஸ்டின். பாரதியின் கடிதங்களை தொகுத்தவர் அதை பதிப்பித்தவர் வந்து பத்மநாபன் அப்படின்றத பார்த்துக்கணும். சுரதாவை பற்றி உள்ள கொஸ்டின் இதில் வந்து பாருங்கள், சுரதா வராரு, அதனால் அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கணும். பார்த்திபன் கனவு, கல்கி, தமிழ்ச்சோலை, திருவிக்கா, தேன்மலை, சுரதா, வழிப்பயணம், தமிழ் ஒளி. ஆசிரியர் நூலாசிரியர், அதை பேஸ் பண்ணிடுவோம். கண்ணதாசன், இயேசு காவியம், இதெல்லாம் பேசிக் தான், அதனால் இதுக்கெலாம் இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. பேசிக்காக கேட்குறாங்க. இலக்கியம், அதாவது சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை அப்படின்ற மாரி. இக்கால இலக்கியத்தில் பேசிக்காக இருக்குது, சங்ககால இலக்கியங்கள் பேஸ் பண்ணி உள்ளதான் அந்த பாடல் வரிலாம் நமக்கு டஃப்பாக இருக்கும். அதுதான் இன்ட்ரோடக்ஷனோடு நம்ம பார்த்துருக்கோம். இயேசு காவியம், கவியரசு கண்ணதாசன். புது கவிதைகளை பொறுத்தவரையும் ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. குறும்பா. தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு என்னன்னு கேட்குறாங்க. புதுக்குறள்கள். தமிழில் வந்த முதல் புதுக்கவிதையோட தொகுப்பு புதுக்குறள்கள். திருநங்கைகளை பற்றி புதுக்கவிதையில் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் காமராஜன். திருநங்கையை பற்றி புதுக்கவிதையில் அவர் பாடியிருக்கார், நான் காமராஜன் அவர்கள். கூற்று 1, கூற்று 2. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். புல்லின் இதழ்கள் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவரும் அவர் தான். ஸ்கூல் புக் 11லேயே அதை கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரெண்டுமே சரி. அடுத்த பாருங்கள். புதுக்கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை தொன்மம் அப்படின்றது. அப்போ பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உத்திமுறை, ஒரு ப்ரொசீஜர், அது வந்து தொன்மம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பசுவையா அப்படின்னா சுந்தர ராமசாமி. இதெல்லாம் பேசிக் தான். பசுவையா சிறப்பு பெயர், புனை பெயரில் வரும். புதுக்கவிதை எழுதவர் யார், அந்த பெயரில் புதுக்கவிதை எழுதியிருக்கார். 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. பசுவையா என்ற பெயர் கொண்ட 4 இலக்கிய படைப்பாளர்கள் யாருன்னு கேட்குறாங்க. சுந்தர ராமசாமி தான். வாங்க, பேசிக் கொஸ்டின் யூனிட் 8ல் 2 வாட்டி கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. அடுத்து பாருங்கள். மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னிசாட்சி என்ற நூலை தமிழின் அக்னிசாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக, மலையாளத்தில் அக்னிசாட்சி அப்படிங்கிற ஒரு நூலை தமிழில் அக்னிசாட்சி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு யார்?
சிற்பி பாலசுப்ரமணியம். அதுக்காக சாகித்ய அகாடமி பரிசும் வாங்கியிருக்காரு. அப்போ இவரோட சாகித்ய அகாடமி விருது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது. ஒரு கிராமத்து நதி அப்படின்ற ஒரு கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அக்னிசாட்சி மலையாளத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தனால அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு சார் 2 வாட்டி. அது இல்லாமல் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இது இருந்திருக்காரு. தமிழின் முதல் சென்ட்ரியோ தொகுப்பான ஒருவன்றி சென்ட்ரியோ என்னும் நூலின் ஆசிரியர் வந்து ஈரோடு தமிழன்பன். இதுவும் பேசிக், அந்த ஈரோடு தமிழ் நூலில் பேசிக்காக வரும். கீழ்கண்டவற்றில் தவறானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? பாண்டியன் பரிசு, இதை நம்ம பார்த்தோம். பாண்டியன் பரிசு பாரதிதாசன், ஆலாபனை அப்துல் ரஹ்மான், அகல்விளக்கு வரதராசனார் வரும். இது வந்து அசோகமித்திரன் வருவாங்க. மூவாவை பற்றி என்னது? மூவா அவரோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னென்னா அகல்விளக்கு. நாடகக்கலையை பேஸ் பண்ணி, அதாவது நிகழ்கலையில் நாடகக்கலை, அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். யாருக்கும் வெக்கமில்லை என்னும் நாடகத்தினை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்த பாருங்கள், கூட்டுப்பற்றை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. நா. முத்துசாமி. 2 கொஷின் லாஸ்ட் குரூப் 4 கேட்ட கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாத்துக்கும் தெரியும். பலியாடுகள் நாடக ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. K.A. குணசேகரன். K.A. குணசேகரன் பலியாடுகள். நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியாரின் சபாபதி என்ற நாடகமானது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மிகச்சிறந்த நகைச்சுவை நாடகம், காமெடி பேஸ் பண்ணியிருக்கு. அது நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியார் எழுதின சபாபதி அப்படின்ற ஒரு நாடகம் வந்து காமெடி பேஸ் பண்ணி இருக்குது. தமிழில் அதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன், அது தெளிவாக அதை பார்த்துக்கணும். தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. சங்கரதாச சுவாமிகள். அடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கிய சூழலில் பரீக்ஷா அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாணியால் தொடங்கப்பட்ட நாடகக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கிய சூழலில் பரீக்ஷா அப்படிங்கிறது நாணியால், ஞானியால் தொடங்கப்பட்ட நாடக ஒரு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டி வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரன், தேப்போ கிருஷ்ணசாமி. அதுவும் பேசிக் கொஷின் தான். சிறுகதைகள் பேஸ் பண்ணி இதுதான் லாஸ்ட்டு. ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுங்க, இதை பார்த்து முடிச்சிடலாம். ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. சுஜாதா. ரத்தம் ஒரே நிறம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று புதினம் சிறுகதைகள் எல்லாம் இதில் வந்துடும், ஆசிரியர்கள்லாம். சுஜாதா இருக்காங்க. அடுத்த பாருங்கள், போர்த்துகல் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அசோகமித்திரன். கரிப்பு மணிகள் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். கல்மரம் அப்படின்னா திலகவதி. சிறுகதைகள் பேஸ் பண்ணி தமிழ்லேயும் வருது, யூனிட் 8லேயும் அடிக்கடி கேட்குறாங்க. சாகித்ய அகாடமி இது பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியம் சார்ந்த வினாக்கள், பாரதிதாசன், பாரதியார், நாமக்கல் கவிஞரை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இந்தமாரி. அவ்வளோதான். இது அந்த நாடகக்கலை, புது கவிதைகள் இதை பேஸ் பண்ணி தான் அந்த பார்ட் சியில், அதாவது பகுதி ஈயில் வந்து யூனிட் 8ல் கேட்குறாங்க. மற்றபடி இந்த பகுதி நெடிலாவில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகுது. யூனிட் 8ல் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் அப்படின்றது வந்துடுவார். மறைந்து போன தமிழ் நூல்கள், அதோட ஆசிரியர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. திருநங்கை பற்றிய புதுக்கவிதையில் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. நா. காமராஜன். மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. டி. செல்வராஜ். மலரும் சருகும், டி. செல்வராஜ். அடுத்த பாருங்கள், உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு. சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. இதெல்லாம் மேட்சிங் தான், பொறுத்துக்க தானே, ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது, பட் இதெல்லாம் ஒரு க்ளூ மாரி போட்டு மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. கமலாலயன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு படிக்க தெரியாது அப்படின்றது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியன் குறிப்பு. சு. சமுத்திரம் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. கல்யாண்ஜி அப்படின்னு குறிப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. ஆமாம். ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படின்ற ஒரு சிறுகதைக்கு ஆசிரியர் வந்து புதுமை பித்தன். குடும்பத்தில் ஒரு நபர் அப்படிங்கிற சிறுகதை ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா யார்? கி. ராஜநாராயணன். குடும்பத்தில் ஒருவர், கி. ராஜநாராயணன். பொறுத்துக. வண்ணதாசன் ஒரு சிறு இசை. இதெல்லாம் திரும்ப கேட்குற கொஸ்டின். இன்குலாப் அப்படிங்கிறது காந்த நாட்கள். ராமகிருஷ்ணன் அவரோட படைப்பு சஞ்சாரம். தர்மன் சோ அப்படின்னா சூல் அந்த சோ, அது வந்து அது ஃபேமஸானது, அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். அடுத்து பாருங்கள், சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கல
கோபாலகிருஷ்ண பாரதி, நந்தனால் சரித்திர கீர்த்தனைகள், ராமலிங்கர் அதை நாமக்கல் கவிஞர், இவர் வந்து என் கதை, கா திரவியம் வந்து தேசிய மலர்ந்த தமிழ். புல்லின் நுனியில் பனித்துளிகள் என்ற ஹைக்கு கவிதையின் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, அறிவுமதி. மேலாண்மை பொன்னுசாமி, அதோட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு என்னன்னு கேட்குறாங்க, மின்சாரப்பூ. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேல்பாரி, அதாவது சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்று அதை கேட்டிருக்காங்க. பாரினா பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் அவர். வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சரி அப்படின்றாங்க. அது பார்த்துங்க, ஜஸ்ட் அதான் பேசிக்காக உள்ளதான். அது பேசிக்னா அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். போத்தார் இதுமாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா போத்தார் கரெக்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த பாருங்கள், சிறுகதை ஆசிரியர்கள். ஜெயகாந்தன், அக்னி பிரவேசம், மௌனி அப்படிங்கிறவங்க அலியாச்சுடர், புதுமை பித்தன், சாப விபோசனம், கூப்பா ராஜகோபாலன் அப்படின்றவர் விடியுமா, குப்பரப்படுத்தா விடியுமா. அடுத்து பாருங்கள், பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி யார் அப்படின்னு கேட்குறாங்க, வைமு கோதை நாயகி. பெண் புதின எழுத்தாளர்களில் முன்னோடி வைமு கோதை நாயகி. அடுத்து பாருங்கள், கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அதாவது இந்த சிறுகதைகளில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்களும் வருவாங்க, அதையும் பார்த்துக்கணும். அது அதெல்லாம் தனித்தனியாக போட வரும்ல. சரி, சிறுகதைகளில் எழுதினவங்களும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அதை கம்பைன் பண்ணியே பார்த்துச்சு. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க, கி ராஜநாராயணன். ஸோ அடுத்தது உலகம் சுற்றும் வாலிபன், ஏ கருப்பன், ஞானரதம் பாரதியார், தண்ணீர் சுவாமிநாதன், என் கதை ராமலிங்கனார். புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க, பொன்னீலன். சாகித்ய அகாடமி விருது ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். நல்லது. மரப்பசு என்னும் புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க, யார், தி ஜானகிராமன். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க, ஜெயகாந்தன், அகிலன். இதுவும் பேசிக்காக இருக்கிறத திரும்ப ரிப்பீட்டாக பாசிபிள். பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக, கீழ்காணவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது 4 மட்டும் அமையாது அப்படின்றாங்க, சுந்தரி அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் வரலாற்று புதினத்தில் அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி சபதம், யவனராணி, செம்பியன் செல்வி அப்படின்றலாம். அடுத்த பாருங்கள், வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திர பார்த்தசாரதியின் புதினம் எது அப்படின்னு கேட்குறாங்க, குருதிப்புணல். வேங்கையின் மைந்தன் அப்படின்னு ஒரு புதினத்தினோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, அகிலன். அதாவது வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு புதினத்தோட ஆசிரியர் அகிலன். ஆசிரியர் நூலை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. சாண்டில்யன் அப்படின்னா கடல் புறா, வண்ண நிலவன் கடல் புறத்தில், ஜோட்டி குரூஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆலி சூழ் உலகு அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. அப்புறம் கான்ஸ்தத் அப்படின்றது கடல் சொன்ன கதை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இடிபஸ் காம்ப்ளெக்ஸா, ஆமாம், இடிபஸ் உலக சிக்கலை மையமாக கொண்ட ஜெயகாந்தன் எழுதிய நாவல் என்னன்னு கேட்குறாங்க, ரிஷி மூலம். ஓகே. அடுத்து பாருங்கள், அன்பளிப்பு சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க, எல்லாமே கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பளிப்பு கூப்பா இது சரி, கு அழகிரிசாமி. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன், யுவசக்தி ஜெயகாந்தன், திருடன் மகன் திருடன் கல்கி. அந்த கல்கி, ஜெயகாந்தன், புதுமை பித்தன் ஒரு சிலதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அவர்களோட நூல்கள் அப்புறம் சிறுகதைகள்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நினைவு பாதை அப்படின்னா நகுலன். அடுத்தது வந்து காகித மலர்கள் வந்து ஆதவன். தந்திர பூமி இந்திர பார்த்த சாரதி. கடல் புறத்தில் அப்படின்றது வண்ண நிலவன். பொருந்தா இணையை கண்டறின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எது பொருந்தலங்கிறத பார்ப்போம். இப்போ பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளை. சுகுண சுந்தரி அப்படிங்கிறதும் அவர் தான் எழுதியிருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் இது நடேச சாஸ்திரியும் தப்பாக கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. கமலாம்பாள் சரித்திரம் ராஜம் ஐயர், அது கரெக்டு.
பத்மாவதி சரித்திரம் மாதவையா அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. அப்போ 2 மட்டும் தான் தப்பு, மற்றெல்லாம் சரி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு கல்கியை போட்ட காரணம் என்னென்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஹீ ரோட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வரலாற்று நாவல்கள் படைத்ததால். அதனால் அவர் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். திரைப்படக்கலையில் ஒரு ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது திரைப்படக்கலையில் தெளிவாக இது என்னென்ன எது வரும் ப்ரூஃபோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ இது நம்ம சரியான இணை மட்டும் நம்ம பார்ப்போம். மாடர்ன் டைம்ஸ் வந்து ஆராய்ச்சி படம், இது மட்டும் தான் சரி, மற்றெல்லாம் தப்பு. இது ஏன் தப்பு அப்படிங்கிறத திரைப்படக்கலை அப்படின்னு தமிழ் வீடியோவில் தெளிவாக புக்கு ப்ரூஃபோட நான் 12th புக்கில் வரும்னு நினைக்கிறேன். அதை கவர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி பாருங்கள். இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக கூறியது என்னன்னு கேட்குறாங்க. குறிப்பிட என்னதுன்னா தொன்மை, தொடர்ச்சி, செழுமை வளம். செம்மொழிக்கு உள்ள பண்புகள் இதை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கா சிவத்தம்பி அவர்கள் இலங்கையில் பிறந்த தமிழ் பேராசிரியர் அவங்க வந்து குறிப்பிட்றாங்க. என்னது? தொன்மை, தொடர்ச்சி, செழுமை. தொன்மையாக இருக்கணும், பழமையாக இருக்கணும், தொடர்ச்சியாக கண்டினியூவாக இருக்கணும், செழுமை ரிச்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது தப்பு. செம்மொழி மாநாடுங்கிறது 2010 இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கரெக்டு, பி ராங். ஏ கரெக்டாக இருக்குது, பி தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஆன்சரு. செம்மொழி மாநாடு இந்த 1995 நடந்த மாரி இதை குறிப்பிட்றாங்க. அது தப்பு. கோயம்புத்தூர் நடந்துச்சு. கோவை 2010 கருணாநிதி தலைமையில் அது நடந்திருக்கும். திராவிட மொழிகள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. திராவிட மொழிகளில் பழமையான மொழி என்னன்னு கேட்குறாங்க. தமிழ். அது 2 வாட்டி கேட்டிருக்காங்க. பழமையான திராவிட மொழி டேஸ் ஆகும் அப்படின்னா தமிழ். திரும்ப கேட்குற கொஷின், அதை பார்த்துக்கணும். வட திராவிட மொழி குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. மால்தோ. தெலுங்கு, கோண்டி, கன்னடம் இதெல்லாம் வராது. கீழே இந்த பாக்ஸ் இதை தெளிவாக படிச்சுக்கணும். தென் திராவிடனா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகுனா குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. வட திராவிடம் வந்து குரூக், மால்தோ, பிராகி. இது 2 தெளிவாக படிச்சிட்டோம்னா இது வராது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 இது மட்டும் வந்துச்சுன்னா அப்படின்னா அது வட திராவிடத்தில் வரும். அது இல்லை இந்த இதுவும், அதாவது ஃபஸ்ட்டும் இந்த 3வது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நடு திராவிட மொழி வந்தாலும் அதை எலிமினேட் பண்ணிடலாம். 3ம் படிக்க தேவையில்ல. தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் படித்தா போதும். இது தமிழ், மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்துருச்சு. குடகு, துளு, கோத்தா, தோடா, குரகா, இருளா அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாம் வாயிலே வராத மாரி இருக்கும். அதனால் தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா இது ஈஸியாக அடிச்சிடலாம், எலிமினேஷனில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வட திராவிட மொழி குழு கொடுத்துருக்கிறது மால்தோ, அதாவது குரூக், மால்தோ, பிராகி அப்படின்றதான் இது. அதை நம்ம 3 இதை தெளிவாக அதை படிச்சிருந்தோம்னா மால்தோ அப்படிங்கிறத வடமொழியில் வந்துடும். மற்றெல்லாம் வராது. தெலுங்கு, கோண்டி, கன்னடம் அதெல்லாம் வந்து 2 இதுலேயும் தென் திராவிடம், நடு திராவிடத்தில் வராத மொழிகளை கொடுத்துருக்காங்க. உரைநடை திருவிக்கா பேஸ் பண்ணி நூலாசிரியர். பார்த்திபன் கனவு என்னது? கல்கி. தமிழ்ச்சோலை திருவிக்கா. தேன்மலை சுரதா. வழிப்பயணம் தமிழ் ஒளி. தேசபக்தனோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. திருவிக்கா. பேசிக்காக தான் பார்ட் சியில், அதாவது பகுதி ஈயில் கேட்குறாங்க. பின்வற்று அதை சிறுகதைகளை மட்டும் தெளிவாக படிச்சுக்கணும். மற்றெல்லாம் தமிழில் நம்ம தெளிவாக படித்தவங்களுக்கு அது ஈஸி தான். பின்வருவற்றை பொறுத்துக. திருவிக்கா நவசக்தி. பெரியார் வந்து குடியரசு அப்படிங்கிற ஒரு இதழ். வி சுப்பிரமணிய ஐயர் என்னது? தேசிய பள்ளி, நேஷனல் ஸ்கூல். சாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. மற்ற ஒரு சில இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மனமனிதர் தமிழ் புக்லேயே 8வதுலேயே அதை கொடுத்துருப்பாங்க. 7வது 8வதுலேயே ஒரு புக்கில் கொடுத்தது தான். ஜாதவ் பயங் அப்படின்றவர் ஒரு தனி காட்டில் பாலைவனம் மாரி இருக்கும். அந்த இடத்துல செடி இதெல்லாம் நட்டு அதை வளராது. அப்புறம் வளர்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்லாம் அதை ஃபாலோ பண்ணி அதை வளர்த்து பெரிய ஒரு காட்டே உருவாக்கியிருப்பார். அவர் கட்டின வீட்டுக்கு சிங்கம், புலிக்கரடி, பாம்பு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் மனமகிழ்ச்சி அடைவார். அதுக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்பார். ஜாதவ் பயங் இந்தியாவின் மனமனிதர் அப்படின்னு பிரபலமாக இருப்பாங்க. நண்பா உனக்கு ஒரு வெண்பா என்னும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள் என்ன கேட்குறாங்க. எய்ட்ஸ் விழிப்புணர்வு. நண்பா உனக்கு ஒரு வெண்பா அப்படின்னு வைரமுத்து அவர்கள் ஒரு பாடுபொருள் உணர்த்தும் கவிதை என்னென்னு கேட்குறாங்க. எய்ட்ஸோட விழிப்புணர்வு, எய்ட்ஸ் அவேர்னஸ். அடுத்து பாருங்கள், வசனடை கை வந்த வல்லாளர் அப்படின்ற ஒரு கூற்று. இது நமக்கு தெரியும், ஆறுமுக நாவலர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரையும் குறிப்பிட்டிருப்பார்.
அவர் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஆறுமுக நாவலர் வள்ளலாரை சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. வசனடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வைதாலும் வலுவின்றி வைவாரே அப்படின்னு சொல்லி வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆறுமுக நாவலர்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்துங்க. ஆனால் பரிதிமார் கலைஞர் ஆறுமுக நாவலரை வந்து வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 223 கொஷின்ஸ் முடிஞ்சாச்சு. சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான டாபிக். யூனிட் 8ல் ஒரு 4 கொஷின், ஒரு 3 to 4 கொஷின் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் இப்போ நம்ம இலக்கியம் சார்ந்த வினாக்கள் தமிழ் அறிஞர்கள்னு சொல்கிறது அந்த காட்டின அந்த பிடிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அது தமிழ் வித் இங்கிலீஷ் தான் இது இருக்குது. மேக்ஸும் ஜிஎஸும் 2 பேர்த்துக்கும் காமன். அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பேக்கேஜ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல்லாக ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ஜிஎஸ் இது காமனாக இருக்கிறத நீங்கள் இது பண்ணி இது பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃபை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.